சீரரா செல்வம் போல் சேர்க்கவே என் ஆசான் வீரராகவர்க்கு புகழ். திருச்சி ஸ்ரீரங்கம் ஸ்ரீ ஸ்ருங்கேரி மடம் தர்மாதிகாரி பிரம்மஸ்ரீ டிஎஸ் ரங்கராஜன் சுவாமிகளே, இந்த மடத்து நிர்வாகிகளே, இந்த உபன்யாசத்துக்கு தொடர்ந்து வருகை தரும் சேவார்த்திகளே, உங்கள் அனைவரையும் வணங்குவதில் பெருமைப்படுகிறேன். இன்றைய தலைப்பு நோட்டீஸில் அடித்த மாதிரி பூத்தொடுத்த புண்ணியவான் என்றிருக்கு. ஒரு நண்பர் மதுரகவி ஆழ்வாரான்னு கேட்டார். பிரபலமாக நந்தவனம் வைத்து பூமாலை கைங்கரியம் பண்ணியவர் தொண்டரடி பொடி ஆழ்வார். அவருடைய முந்தின பெயர் விப்ர நாராயணா என்பதாகும். பிறகு அவர் சில தவறான பாதையிலே இழுத்து செல்லப்பட்ட போது, அது என்ன அவருக்கு கூட தவறான பாதையில் போகணும்னு நினைப்பு வந்துச்சா அப்படின்னு சொன்னால், அது பகவத்கீதையில் கண்ணன் சொல்கிறான், தெய்வீகி ஏஷா குணமயி மம மாயா துரத்தியா. அர்ஜுனன்கிட்ட சொல்கிறான், என்னுடைய மாயையானது மிக வலுவானது, அதை யாரும் கடக்க முடியாது. பகவான் ஒரு மாயை போட்டான்னா அவ்வளோதான் மாட்டிக்குவோம். யாராக இருந்தால் என்ன. நாரதரே மயங்கியிருக்கார். ஆட்டு வித்தால் ஆடாதார் ஒருவர் உலரோன்னு சொல்கிற மாதிரி, அவருக்கு ஒரு காலம் தேவதேவி என்ற ஒரு பெண்ணின் மயக்கத்திலே அவர் ஆழ்ந்ததாக நாம் குரு பரம்பரை பிரபாவத்திலே பார்க்கிறோம். பிறகு அவர் தெளிந்து மறுபடி திருமால் அடிமைக்கு வந்தபோது, திருமாலுக்கு அடிமை செய்து நம் மனம் திருந்தவில்லை, மார்பால் மனஞ்சுழிப்ப மங்கையர்தோள் கைவிட்டு என்று சொல்லுவார்கள். ஆனால் நமக்கு மனம் வசப்படவில்லையே என்று சொல்லி, திருமாலை விட சக்தி வாய்ந்த தெய்வம் எது என்று பார்த்தார். திருமாலை விட திருமால் அடியவர்கள் உயர்ந்தவர்கள் என்று உணர்ந்தார். எனவே அவர் தொண்டர் அடியவர்களுடைய பாத தூசி என்று பெயர் வைத்து கொண்டார். வடமொழியிலே பக்தாங்கிரி ரேணுகு என்று சொல்லுவார்கள். தமிழில் தொண்டர் அடி பொடி. அதுக்கப்புறம் ஒரு மனம் கெடவில்லை, தொண்டே கைங்கரியமாக இருந்தார். என்ன தொண்டு? நந்தவனம் வச்சு பூச்செடிகள் வளர்த்து துளசி மாலை பண்ணி நித்தம் ஸ்ரீரங்கத்துக்கு அர்ப்பணிப்பார். இவரை பற்றி ஒரு விசேஷம் என்னென்னா, ஸ்ரீரங்கம் தவிர வேறு எந்த திவ்ய தேசத்தையும் ஒரு பாடலை. ஸ்ரீரங்கம் பெருமாள் தான் அவருக்கு முக்கியம். 2 பிரபந்தம் பாடினார். ஒன்று திருப்பள்ளி எழுச்சி, இன்னொன்று திருமாலை. திருமாலை அறியாதார் திருமாலை அறியாதாரே என்று சொல்லுவார்கள். திருமாலை என்ற நூலை படிக்காதவர்கள் திருமாலை விஷ்ணுவையே அறிய மாட்டார்கள். இதில் ஒரு 45 பாட்டு திருமாலையில் சுருக்கமாக தான் பாடியிருக்கார். எளிய தமிழில் பாடியிருக்கார். ஆனால் அரிய விஷயங்கள் இருக்கின்றன. ஆதலாலே தொண்டரடி பொடி ஆழ்வார் நமக்கு கொடுக்கிற வேத ரகசியங்கள் என்ன என்பதை இன்று நாம் பார்க்கலாம். ஒரு இடத்துல சாஸ்திரம் பகவானை பற்றி சொல்லுகிற போது, ஏஷக பூதாந்தராத்மா அபகத பாப்மா திவ்யோ தேவக ஏகோ நாராயணா என்று வருகிறது. நாராயணன் என்ற பரம்பொருள் சகல உயிர்களுக்குள்ளும் அந்தர்யாமியாக இருக்கிறான். குற்றங்கள் நீங்கியவன், அவன்தான் ஸ்ரீவைகுண்டத்திலே வாசம் செய்கிறான் என்று பொருள். அப்படிப்பட்ட எங்கும் நிறைந்த பரம்பொருள் சாதாரண பாமரனுக்கு அகப்படாத வஸ்து ஸ்ரீரங்கத்திலே பக்தர்களுக்கு
ஸ்திரீகளுக்கு, பாமரர்களுக்கு, அறியாதவர்களுக்கு, சகல வர்ணத்தவருக்கும் வழிபாட்டுக்குரியவனாக பள்ளி கொண்டிருக்கிறார். அது அவருக்கு ரொம்பவும் மனசுக்கு பிடிச்ச விஷயம். அதனால அவர் ஸ்ரீரங்கம் பெருமாளை ஒரு வித்தியாசமான கோணத்தில் ரசிக்கிறார். வேத வச்சனங்கள் எப்படி இவர்தான் பரமாத்மா என்று சொல்லுகின்றன என்று நிரூபிப்பதிலே அவருக்கு துடிப்பு. ஆனால் அது மறைபொருளாக புதைந்து கிடக்கிறது. இன்றைக்கி முடிஞ்ச வரை நான் உங்களுக்கு அதை கொஞ்சம் வெளிப்படுத்தி காட்டுறேன். காரணம் து தியேயா என்று வடமொழியிலே ஒரு ஸ்லோகம் உண்டு. ஆதி காரணமானவன் யார் என்று தியானிக்கத்தக்கது. நீங்கள் பாட்டு கண்மூடித்தனமாக வாய்க்கு வந்த வார்த்தையில் அவன் தான் கடவுள், இவன் தான் கடவுள்னு சொல்லாதீங்க. காரணம் து தியேயா, ஆழ்ந்த தியானத்தாலே தான் பரமாத்மா யார் என்று உணர முடியும் என்று சொல்லுகிறது. அவனை பற்றி உபனிஷதங்கள் ரொம்பவும் பலவிதமாக பரட்டையாக பேசுது. அஜாயமானோ பகுதா விஜாயத்தே தஸ்ய தீராக பரிஜானந்தி யோனிம். பிறப்பில்லாதவன் பல பிறப்பெடுக்கிறான், அவனை ஞானிகள் மட்டும் அறிகிறார்கள். அவன் ராமனாக பிறந்தபோது அவன் பகவான் என்று அறியாதவர்கள் எத்தனை பேர்? கிருஷ்ணனாய் பிறந்தபோது அவனோடு சண்டை போட்டவர்கள் எத்தனை பேர்? அந்த ஞானம் பக்குவம் அவளுக்கு இல்லை, ஞானிகளுக்கு மட்டும்தான் தெரியும். இப்போவே நம்ம மத்தியில் எங்கேயாவது பிறந்திருக்கான்னு வச்சுக்கோங்க, நம்ம கண்டுபிடிக்க தெரியாது. அவன் காட்டி கொடுத்தாலே ஒழிய அவனை நாம் காண முடியாது, அப்படிப்பட்டவன். அதனாலே அவனை பற்றி திருப்பள்ளி எழுச்சி என்று ஒரு பிரபந்தத்திலே பாடுகிறார். திருப்பள்ளி எழுச்சினா என்ன? பள்ளினா படுக்கை, திருப்பள்ளினா புனிதமான வணக்கத்திற்குரிய படுக்கை, அதாவது ஆதிசேஷன். அதில் உறங்கி கொண்டிருக்கிறவனுக்கு விழிப்பூட்டுதல். பகவானுக்கு உறக்கம் உண்டா என்றால் நமக்குள்ளே எல்லாம் அவனுக்கும் உண்டு என்று பாவிப்பது தான் பக்தி நிலை. 3 வேளை அவர்கள் நைவேத்தியம் பண்ணுறாங்க, 6 வேளை பூஜை பண்ணுறாங்கன்னு சொன்னால் இதெல்லாம் தேவையா அவனுக்குன்னா, நாம் உள்ளம் திருந்துவதற்கு அது தேவை. அவனுக்கு நைவேத்தியம் பண்ணுறதுனால நமக்கு ஆத்ம சுத்தி ஏற்படுது. அந்த பிரசாதம் சாப்பிட்றதுனால நம்மை பற்றின ரஜோகுணம் தமோகுணம் நீங்குகிறது. இந்து சம்பிரதாயத்தில் நீங்கள் என்ன நைவேத்தியம் பண்ணுறீங்களோ அதை சாப்பிடணும், சாப்பிடாம வேணான்னு சொல்லக்கூடாது, சுனா அபச்சாரம். அதனால தான் இந்த பலி கொடுக்கக்கூடிய தெய்வங்களுடைய பிரசாதத்தை வாங்க வேண்டாம், நீங்கள் அங்கே போக வேண்டாம். அவன் பாட்டுக்கு ஆடு வெட்டுவான், மாடு வெட்டுவான், கோழி வெட்டுவான், சமயத்தில் மனுஷனை வெட்டி பலி கொடுப்பான். அந்த மாம்சத்தை நம்ம சாப்பிடணும், இப்படியெல்லாம் சாஸ்திரம் சொல்லுது. ஆனால் பெருமாள் கோவிலில் நீங்கள் கொடுத்தது தான் புளியோதரை, சர்க்கரை சாதம், வெண்பொங்கல், பால், வாழைப்பழம், கற்பூரவல்லி வாழைப்பழம், கற்கண்டு, எதுனாலும் சரி எல்லாம் சாத்வீகமான உணவு. அப்போது அதை நீங்கள் வாங்கி வாயில் போட்டுக்கிற போது என்ன ஆகுது? உங்கள் தமோ குணம் ரஜோகுணம் நீங்குது, சத்துவகுணம் வளருது. குறைஞ்சபட்சம் திருத்துழாய் என்ற துளசியாவது வாங்கிட்டு வரணும் பெருமாள் கோயிலுக்கு போனால். பெருமாள் கோயிலுக்கு போய் அங்கே சன்னிதானத்தில் இருக்கக்கூடிய கர்ப்பகிரகத்தை உள்ளே போனால் அர்ச்சகர் தட்டில் எட்டனா போடணுமேனு பயந்துக்கிட்டு எட்ட நின்றுக்குவாங்க. இங்கேருந்து பார்த்தா தெரியறதே, இங்கே சேவிச்சுட்டு போயிடலாம், அங்கே போய் தட்டில் போய் தண்டமாக 1 ரூபா போடணும் அப்படின்னு ஒரு மனப்பான்மை இன்றைக்கி வந்துடுது. ஆனால் இழப்பு உங்களுக்கு தான். உள்ளே போனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய திருத்துழாய் தீர்த்தம் என்ற பிரசாதம் நீங்கள் இழக்கிறீர்கள். அந்த பிரசாதம் நீங்கள் உட்கொள்ளும்போது உங்களுடைய ஆத்மா சுத்தப்படுகிறது. இப்போது ஞானின்னு சொல்கிறோம். ஞானம் என்பது என்ன? எல்லாருக்கும் இருக்குது ஞானம், உங்களுக்கும் உண்டு, எனக்கும் உண்டு, ஆழ்வார்கள் அளவு ஞானம் உண்டு. ஆனால் அதை மறைச்சிருக்கு மாயை. அந்த மாயை என்ற தமோ குணம் விலக வேண்டுமானால் இப்படி சாத்வீகமான பிரசாதங்கள் உட்கொள்ள வேண்டும். பெருமாள் கோயிலுக்கு போனால் திருத்துழாய் தீர்த்தம் வாங்கிக்கணும். அவர் கொடுக்க மறந்துட்டாலும் சுவாமி தீர்த்தம் சாதிங்கோ,
திருத்துழாய் சாதிங்கன்னு கேட்கணும். ஆதலாலே அப்படிப்பட்ட பகவானுக்கு இரவு தூக்கம் நமக்கு இருப்பது போல் இருப்பதாக பாவித்து அவனை உறங்க வைத்து விடியற் காலையில் எழுப்புவது வழக்கம். இந்த திருப்பள்ளி எழுச்சியை காலையில் நான் 8 மணிக்கு தான் எழுந்திருக்கிறது பழக்கம்னு சொல்லி 8 மணிக்கு போய் பாடப்படாது. திருப்பதியிலலாம் 4:30 மணிக்கே திருப்பள்ளி எழுச்சி. 4:30 மணிக்கு போனீங்கன்னா பிரசாதம் சுட சுட கிடைக்கும். 4:30 மணிங்கிறது என்ன? பிராம முகூர்த்தம். 3:30 மணிக்கே பிராம முகூர்த்தம் ஆரம்பிச்சிருது. அந்த நேரத்தில் அது சாத்வீகமான வேலை. புத்தி சொன்னபடி கேட்கும், கல்மஷமான எண்ணங்கள் விலகும். அந்த நேரத்தில் அது வழிபாட்டுக்குரிய நேரம். அப்போ போய் நம்ம எழுப்பணும். பகவானை எழுப்பினா அவன் உங்களை எழுப்புவான். நீங்கள் எழுப்புறது சும்மா ஒரு பேருக்கு. நீங்கள் அவனை எழுப்பினா அவன் உங்களை அஞ்ஞானத்திலேருந்து எழுப்புவான். இந்த கார்மிக் சைக்கிள்லேருந்து உங்களை கை கொடுத்து தூக்கி நீ எஞ்சிடாமா, இல்லை நீங்கள் விழுந்து கிடக்க போகிறீங்க. அதனாலே அந்த பேர் நன்மையை இழக்கக்கூடாது என்பதற்காக திருப்பள்ளி எழுச்சி பாடுதல் என்ற ஒரு பழக்கத்தை நம்ம ஆச்சாரியர்கள் நமக்கு விதித்தார்கள். இவர் ரங்கநாத பெருமாள் தூங்கிக்கிட்டு இருக்கிறதாக பாவித்து அவர் எழுப்புறார். அதான் திருப்பள்ளி எழுச்சி. இப்போ ஒரு தடவை மணவாள மாமுனிகள் தன்னுடைய 8 பிரதான சிஷ்யர்களோடு திருப்பதிக்கு போனாராம். திருப்பதிக்கு போனால் அங்கே அதிகாலையில் திருப்பள்ளி எழுச்சிக்கு இவர் பாடின திருப்பள்ளி எழுச்சியை பாடிட்டுருக்கார். அவர் யோசித்தாராம், அது படுத்திருக்கிற பெருமாள், இது நின்றுக்கிட்டு இருக்க பெருமாள். அவருக்கு பாடின ஒரு திருப்பள்ளி எழுச்சி இவருக்கு பாடுறாங்க. ஏன் திருப்பதி பெருமாளுக்குன்னு ஒரு தனி திருப்பள்ளி எழுச்சி இல்லையா? அர்ச்சகாலை கேட்டால் எங்கே சாமி இருக்குது, யார் எழுதியிருக்கா, எங்கே இருந்தால் கொடுங்கோ, நாங்கள் தேடி தேடி பார்த்து கிடைக்காம தொண்டரடிப்பொடி ஆழ்வாருடைய திருப்பள்ளி எழுச்சியை பாடின்னு இருக்கோம் அப்படின்னார். அப்போது இவர் தன்னுடைய அஷ்டகஜங்கள் என்று சொல்லப்பட்ட 8 பிரதான சிஷியர்களிலே பிரதிவாதி பயங்கரம் அண்ணா என்பவர், அவரை பார்த்து ஒரு பெரிய வித்வான், ஓய் நாங்கள் போகிறோம், நீர் இங்கேயே தங்கி திருப்பதி பெருமாளுக்கு ஒரு திருப்பள்ளி எழுச்சி பாடிட்டு வரும் ஐயான்னு உத்தரவு சாமி. இவர் பிடிச்சார் பேனா, சம்ஸ்கிருதத்தில் எழுதிட்டார். ஏன்னா வட இந்தியாக்காரனுக்கெலாம் தெரியணுமில்ல, தமிழில் அவன் என்ன சொல்லுவான். அப்படி அவர் எழுதினது தான் சுப்பிரபாதம். பிரபாதம் என்றால் காலை, சுப்பிரபாதம் என்றால் நற்காலை. இங்கிலீஷில் சொல்ல போனால் குட் மார்னிங். இந்த குட் மார்னிங் சொல்கிற பழக்கத்தையே நம்மால் தான் ஏற்படுத்தினான், சுப்பிரபாதம் அப்படின்னு. நீங்கள் ஒருத்தர் பார்க்கும்போது சுப்பிரபாதம்னு சொல்லிக்கலாம், ஆனால் சொல்ல மாட்டோம் குட் மார்னிங் அப்படின்னு. என்னமோ இங்கிலாண்டில் பிறந்து லண்டனில் வளர்ந்த மாதிரி. அப்போது அந்த வெங்கடேச சுப்பிரபாதம் பாடும்போது முதல் ஸ்லோகமாக அவர் எதை வச்சார்னா, கௌசல்யா சுப்ரஜா ராமா பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்தூல கர்த்தவியம் தெய்வமான்ஹிகம். இது பிரதிவாதி பயங்கரம் பாடினது அல்ல. எல்லோரும் நினச்சின்னு இருக்கா அவள் இல்லை. இது வால்மீகி ராமாயணத்திலிருந்து எடுக்கப்பட்டது. வால்மீகி ராமாயணத்தில் என்ன வர்றதுன்னா, ராமன் லக்ஷ்மணனோடு விஸ்வாமித்திரரை தொடர்ந்து அந்த யாக பூமிக்கு போய் கொண்டிருக்கிற போது தினம் காலையில் எழுந்துருவானான். முதல்ல இவர் எழுந்திரிச்சு குருவை எழுப்பி அவருக்கு வேண்டிய பூஜைக்கு வேண்டிய பொருள்கள்லாம் சம்பாதிச்சு கொடுப்பாங்க. அப்போ விஸ்வாமித்திரருக்கு மனசில் ஒரு குறை, இவன் பரமாத்மா, நான் ஜீவாத்மா, இவன்லாம் நமக்கு கைங்கரியம் பண்ணிட்டுருக்கான், இவனுக்கு நான் கைங்கரியம் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு வராதான்னு ரொம்ப ஏக்கம் இருக்குது. ராமனுக்கு அது புரிஞ்சு போச்சு. அவன் லக்ஷ்மணனை பார்த்து சொன்னான், லக்ஷ்மணா நாளை காலையில் நீ எழுந்திருக்காதே, தூக்கம் கலைஞ்சாலும் எழுந்திருக்காத, தூங்குற மாதிரி நடி அப்படின்னு. என்னென்னா அப்படி சொல்கிறேன், நான் சொன்னதை செய்டான்னு. மறுநாள் 2 பேரும் குரட்டை விட்டு தூங்குற மாதிரி நடிக்கிறாங்க. அப்போ விஸ்வாமித்திரன், ஆஹா
டெய்லி அவன் தான் என்னை எழுப்புவான், இன்றைக்கி நான் அவனை எழுப்பக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்துருச்சு, இப்போ நான் கைங்கரியம் செய்கிறேன்னு சொல்லி அவர் இப்படி பாடுறார். கௌசல்யா சுப்ரஜா ராமா பூர்வா சந்தியா பிரவர்த்ததே. கௌசல்யின் நன்மகனே, அதிகாலை விடிந்து விட்டது, நீ எழுந்திரு, தெய்வ காரியங்கள் செய்ய வேண்டும் என்று பாடுறார். உடனே அதுக்கப்புறம் ராமன் தான் அப்படியா எனக்கு தெரியலையே சுவாமி ரொம்ப நன்றின்னு வந்துருச்சு, எல்லா காரியங்களும் பண்ணுறான்னு வருது. அந்த ஸ்லோகத்தை எடுத்து சுப்ரபாதத்தில் முதல் ஸ்லோகமாக வச்சார். வச்சுட்டு அதுக்கப்புறம் இவர் ஆரம்பிக்கும் உத்திஷ்ட உத்திஷ்ட கோவிந்த கருடத்வஜ அப்படின்னு வருது. அதில் தவ சுப்ரபாதம் உனக்கு நல் விடிவு உண்டாகட்டும் என்று பாடுறாரு. அது உலக பிரசித்தி பெற்று இன்றைக்கி வரைக்கும் திருப்பதியில் அதை தான் பாடிட்டுருக்கா. ராமானுஜரும் அவர் சம்பிரதாயத்தைச் சேர்ந்தவர்களும் தலையிடவில்லை என்றால் திருப்பதி இன்றைக்கி இருக்கிற மாதிரி இருக்காது. ஒரு காலகட்டத்தில் அது முருகனா அம்பாளா பெருமாளான்னு சர்ச்சை ஏற்பட்டு கோவிலை மூடிட்டா, யாரும் போகிறதில்லை. அந்த நேரத்தில் ராமானுஜர் தலையிட்டு அது பெருமாள் என்று அவர் நிரூபித்தார். அதிலிருந்து இன்று வரை அது விஷ்ணு ஸ்தலமாகவே இருந்து வருகிறது. இப்போ இந்த சுப்ரபாதம் தமிழில் நமக்கு திருப்பள்ளி எழுச்சியாக நமக்கு தொண்டரெழுப்புடி ஆழ்வார் அருளியதாக இருக்கிறது. முதல் பாட்டு, கதிரவன் குணதிசை சிகரம் வந்து அணைந்தான். பெருமாள் அற தூக்கத்தில் இருக்கிறதாக பாவனை. இப்போ ஒரு தாய் வந்து மகனை எழுப்புற போது, டே இன்றைக்கி உனக்கு எக்ஸாம் இருக்குடா, எழுந்திருடா, சரியாக ப்ரிப்பேர் பண்ணலை, எழுந்திரின்னு சொல்கிற மாதிரி சூரியன் கிழக்கு உதயகிரியிலே வந்து தோன்றினான், எழுந்திருன்று. இந்த கிழக்கு திசையை பற்றி இந்து சம்பிரதாயத்திலே ஒரு ஐதீகம் உண்டு. உத்தமம் கிழக்கு என்று சொல்லுவார்கள். 4 திசையில் கிழக்கு திசை தான் உத்தமம். பெருவாயின் முள்ளியார் ஆச்சார கோவை எழுதுகிற போது அவர் என்ன சொல்கிறார், கிழக்க தலை வச்சு படுக்கணும், படுக்கிற போது கிழக்கு நோக்கி கால் நீட்டப்படாது, வடக்க தலை வச்சு படுக்கப்படாது, ஷேவிங் பண்ணுறது டாய்லெட் போகிறதெல்லாம் கிழக்கு நோக்கி செய்யக்கூடாது, அது மங்களமான திசை. கிழக்கு வந்து ரொம்ப வணக்கத்திற்குரிய திசை. அதனால் சூரியன் உதிக்கிற திசையாகிய அந்த கிழக்கு நோக்கி நற்காரியங்கள் செய்யப்பட வேண்டும். கதிரவன் குணதிசை, குணதிசை அப்படின்னா கிழக்கு திசை, குடதிசைனா மேற்கு திசை. குணதிசை சிகரம் வந்து அணைந்தான், உதயகிரி வந்து சேர்ந்தான். கன இருள் அகன்றது காலையம் பொழுதாய். கண்களில் வந்து அப்புகிற மாதிரி இருந்த அந்த இருட்டு தோற்றமானது நீங்கியது. இனிமேல் படுத்திருக்க வேண்டிய நேரம் இல்லை. பகவான் எப்படி வச்சுருக்கிறான், வெளிச்சூழலுக்கும் உடம்புக்கும் ஒரு சம்பந்தம் வச்சுருக்கான். அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உண்டு, பிண்டத்தில் உள்ளது அண்டத்தில் உண்டுன்னு ஞான கோவையில் வரும். சூரியன் உதிச்சிட்டா நம்ம உடம்பில் சில மாற்றங்கள் உண்டாகுது, சுறுசுறுப்பு உண்டாகுது. ராத்திரி ஆகிட்டால் ஒரு சுணக்கம். அதனால் இரவு பொழுதிலே கண் விழிப்பதும் பகல் பொழுதிலே தூங்குவதும் ரெண்டுமே உடம்புக்கு நல்லதில்லை, ஆன்மீகத்துக்கு நல்லதில்லை. கன இருள் அகன்றது காலையம் பொழுதாய். மது விரிந்து ஒழுகின மாமலர் எல்லாம், பூக்களெல்லாம் விரிய ஆரம்பிச்சிருச்சு காலை பொழுதில். எந்த செடியாவது கடிகாரம் வச்சுருக்கா, அலாரம் வச்சுருக்கா, ரிஸ்ட் வாட்ச் கட்டியிருக்கா, ஆனால் கரெக்டாக பொழுது விடிகிற போது பூவெல்லாம் மலர்ந்துடும். அதை விடுங்க, காக்கா குருவியெல்லாம் கரெக்டாக 6 மணிக்கு கேச்சின்னு கத்தி கிளம்பிடும், டியூட்டி கிளம்பிடும். இந்த காக்கா கத்துற சத்தம், பூ விரிகிற வாசனை எல்லாத்தையும் கேட்டுட்டு சில மாட்டேன் நான் இதுக்கெல்லாம் தூங்குறவன் நாம் தான். போர்வை இழுத்து போர்த்திக்கிட்டு வீட்டில் யாராவது ரொம்ப கோவப்பட்ட ஒரு வாடி தண்ணியை கொண்டு வந்து ஊற்றுவாங்க தலையில், எந்திரிச்சு சொல்லடா எருமை அப்படின்னு. தேனை ஒழுக விட்டு கொண்டு மலர்கள் மலர்ந்தன. தேன் என்பது ஒரு சாத்வீகமான உணவு, பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் நைவேத்தியம் பண்ணும்போது தேன் வைக்கலாம், தேன் அபிஷேகம். தேனை பற்றி ஒரு அற்புதமான வைத்திய குறிப்பு என்ன அப்படின்னு சொன்னால், எகிப்தியர்களுடைய பிரமிடுகளை
தோன்றின போது அதில் 3000 ஆண்டுகளுக்கு முன்பு அரசர்கள் சாகும்போது அவர்களுக்கு உணவாகட்டும் என்று வைக்கப்பட்ட கோதுமை முதலிய மற்ற எல்லா உணவு பண்டங்களும் அழுகி போய்விட்டன. ஆனால் தேன் மட்டும் அப்படியே இருந்தது. ஒவ்வொரு ராஜாவுக்கும் 5 லிட்டர் தேன் வச்சுருக்காங்க. அது அப்படி இருக்குது. அதை எடுத்து வாயில் வச்சா அதே மாதிரி இருக்குது. லேபில் வச்சு செக் பண்ணால் தேன் வந்து நாட் ஸ்பாயில்டு. ஆயுர்வேதம் சொல்லுகிறது, தேன் தானும் கெடுவதில்லை, தன்னை உண்பவர்களுடைய உடம்பும் கெடாமல் பார்த்துக்கொள்ள. ஆயுர்வேதத்தில் லேகியங்கள் பெரும்பாலும் தேனில் தான் குழைத்து செய்யப்படுகின்றன. சாப்பிட்டிங்கன்னா இனிப்பாக இருக்கும். டெய்லி 1 ஸ்பூன் தேன் சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்கள் உடம்பு அப்படியே காயக்கல்பமாகும். தேனுக்கு மகிமை அப்படி உண்டு. வெறும் தேனை சாப்பிட்டு வருஷக்கணக்கில் தவம் பண்ணின முனிவர்கள்லாம் உண்டு. தேனை பற்றி ஒரு வரலாற்று குறிப்பு. ஒரு புத்த பிக்ஷு ஒரு மளிகை கடைக்கு போனான்னா, எனக்கு பகவதி பிக்ஷாந்தேகி பசிக்குது ஏதாவது கொடுப்பா அப்படின்னா, அவன் மளிகை கடைக்காரன் சொன்னால், இது பூரா மளிகை வியாபாரம், சுக்கு, மஞ்சள், சீரகம், சோம்பு இதான் நான் விற்றுன்ட்ருக்கேன். இங்கே சாப்பாட்டு பொருள் என்ன இருக்குது? என்ன பாருப்பா ஏதாவது இருக்கும், பசி உயிர் போகிறது அப்படின்னு பார்த்தா தேன் இருக்கு. அவன் தேன் வச்சுருக்கான். உடனே அந்த தேனை முகந்து அவர் வச்சுருந்த அந்த திருவோட்டு நிறைய தேனை கொடுத்து, இதை சாப்பிடுங்க போங்கன்னு நினச்சார். அந்த புத்த பிக்ஷுக்கு ரொம்ப சந்தோஷம். யார் கொடுப்பா சொல்லுங்கள்? ஒரு திருவோட்டுடைய கெப்பாசிட்டி என்ன? நீங்கள் திருவோடு பார்த்துருக்கீங்களா? நாமெல்லாம் வந்து வெள்ளி தட்டு, எவர் சில்வர் தட்டு தான் பார்த்துருக்கோம். திருவோடு தூக்குற காலம் வந்துச்சுன்னா நம்ம பார்த்தா ஆகும் திருவோடு எப்படி இருக்குன்னு. அந்த திருவோடு நிறையா தேனை விட்டு சாப்பிடுவோன்னு மனசாக கொடுத்தான். புத்த பிக்ஷுக்கு ரொம்ப ஆச்சரியம். அடே, இவ்வளோ மனசாக யாரா கொடுப்பா? நீ அடுத்த ஜென்மத்தில் பெரிய சக்கரவர்த்தி ஆவடா, என் வாக்கு பலிக்கும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போனார். அவன் தான் மறுஜென்மத்தில் சாம்ராட் அசோகனாய் பிறந்தான். தேன் வந்து ஞானிகள் விரும்பக்கூடிய உணவு. சில ரிஷிகள் 12 வருஷத்துக்கு ஒருக்க கண்மொழிப்பாக தேன் சாப்பிட்டுட்டு மறுபடியும் தவத்துக்கு உட்காந்துருவாங்க. தேனுக்கு அவ்வளவு கேலரிஸ் உண்டு, சக்தி உண்டு. ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம சாப்பிட்ற உணவு எல்லாம் நமக்கு தேவையில்லைங்க. நம்ம சாப்பிட்ற உணவில் 10% தான் நமக்கு தேவை, மீதி பூரா டாய்லெட்டு தான் போகுது. ஆனால் நமக்கு பசி, 4 இட்லி பத்தாது, 8 இட்லி வேணும், 10 இட்லி வேணும் அப்படின்னு. ஒரு அன்பர் வந்து, ஏகாதசி அன்னைக்கு நான் அதிகம் சாப்பிட மாட்டேன், 8 இட்லி தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்படியெல்லாம் வந்து இருக்குது. ஆனால் ரிஷிகள் உணவுக்கு தேவையில்லை, வெறும் மூச்சு காற்று ஒரு தடவை பிராணனை இழுத்தா ரேச்சகம், கும்பம், பூரகம் என்ற முறைப்படி 10 வருஷம் 15 வருஷம் இருக்கலாம், 100 வருஷம் கூட இருக்கலாம் என்று உணர்ந்தவர்கள் அவர்கள் வெறும் தேனை பருகி ஆண்டு கணக்கிலே தவம் செய்திருக்கிறார்கள். மது விரிந்து ஒழுகின மாமலர் எல்லாம், மாமலர்னா அழகுள்ள பூ, வானவர் அரசர்கள் வந்து வந்து ஈண்டி, தேவலோகத்து தேவர்களும் பூமியின் ராஜாக்களும் வந்து அங்கே நிற்கிறாங்க பெருமாளை சேவிக்கிறது. பல பேருக்கு ஒரு நினைப்பு என்னடான்னு சொன்னால், தேவலோகத்தில் இருக்கக்கூடிய கோவில்களுக்கு தான் மகிமை உண்டு, பூமியில் உள்ள கோவில்களுக்கு அவ்வளவு மகிமை இல்லைன்னு நினைக்கிறாங்க. ஆனால் தேவர்கள் பூமியில் இருக்கிற கோவில்களை தேடி வருகிறார்கள். இங்கே இருக்கிற தெய்வங்களுக்கு மகிமை அவ்வளோ உண்டு. தேவர்கள் மனுஷ ரூபத்திலே வந்து வணங்குவார்கள். எதிர் திசை நிறைந்தனர் தேவர்கள்லாம் இந்த பக்கம், அவங்களுக்கு எதிர் திசையில் ராஜாக்கள் எல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இவரோடும் புகுந்த இருங்களிற்று ஈட்டம், இவர்களோடு யானை கூட்டம் வேறு வந்திருக்கு. ஸ்ரீரங்கத்திலே யானைகள் அதிகம் இருந்த காலம். பிடியோடு, பிடினா பெண் யானை, ஆண் யானைக்கு ஒரு வார்த்தை, பெண் யானைக்கு ஒரு வார்த்தை. ஹார்ஸ் அப்படின்னா ஆண் குதிரை, அதுக்கு இங்கிலீஷில் பெண் குதிரைக்கு வந்து என்ன ஃபீமேல் ஹார்ஸ்ன்னு சொல்கிறதில்ல, மேர் அப்படிங்கிறோம். டாகுன்னா ஆண் நாய், பிச்சுனா பெண் நாய். அப்படி ஒவ்வொன்றுக்கும் தனி டெர்மினாலஜி இருக்குது. ஆக இருங்களிற்று ஈட்டமும் பிடியோடு முரசும்,
அந்த காலத்தில் காலையில் முரசு ஒலிப்பது ராஜாக்களுடைய ஏற்பாடு. அதிர்தலில் யானை பிளிருது, தேவர்களும் அரசர்களும் மனோ என்று சத்தம் போடுகிறார்கள். எல்லாம் சேர்ந்து அலைகடல் போன்று உள்ளது. கடல் அலை வந்து கரையை டம்முன்னு அடிக்கிற மாதிரி சத்தம் ஆகிப்போச்சு. அரங்கத்து அம்மா, திருவரங்கத்திலே பள்ளி கொண்டிருக்கிற தலைவனே, அம்மானா தலைவன், அம்மா தலைவன், பள்ளி எழுந்தருளாயே, நீ வந்து கண்விழிப்பாயாக என்று பாடுகிறார். இந்த திருப்பள்ளி எழுச்சியை சேவிப்பவர்களுக்கு துன்பத்திலிருந்து விழித்தெழுந்து உற்சாகமாக இன்பமாக வாழக்கூடிய ஒரு சூழலும், அடுத்து வாழ்க்கையில் தோல்வி அடைகிறவர்களுக்கு பெரும்பாலும் தமோ குணம்தான் காரணம். தமோ குணம் இருந்தால் தூக்கம் வரும். எல்லாருக்கும் மத்தியானம் சாப்பாட்டுக்கு மேலே 1 ஹவராவது தூங்கி ஆகணும். காலையும் மாலையும் டியூட்டி உள்ளவங்க கூட சாப்பிட்டுட்டு 1 ஹவர் தூங்கிட்டு 1/4 மணி நேரம் லேட்டாக போகிறான் ஆஃபீஸுக்கு. கேட்டால் என்ன சொல்கிறான், உண்ட மயக்கம் தொண்டருக்கும் உண்டு, உண்ட மயக்கம் குண்டருக்கு உண்டு, தொண்டருக்கும் உண்டு, அப்படி தின்றான். ஆனால் நான் பகலில் தூங்குறது இல்லைன்னு யார் போல்டாக சொல்ல முடியும்? அவங்க தான் வாழ்க்கையில் முன்னுக்கு வர்றாங்க, தெய்வ அருள் பெற்றவங்களாக இருக்காங்க. பகல் தூக்கத்தை விடுங்க, பகலானது தூங்குவதற்கு ஏற்பட்டது அல்ல. அப்போ தான் அவங்க ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் 13 மணி நேரம் உழைக்க முடியும். வாழ்க்கையில் முன்னுக்கு வந்தவங்கலாம் 12 மணி நேரம் நான் உழைச்சிக்கிறேன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த தமோ குணம் நீங்கணும்னா திருப்பள்ளி எழுச்சி சேவிக்கணும். சேவிச்சா உங்களுக்கே அந்த சுறுசுறுப்பு வந்துடும். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பது போல திருப்பள்ளி எழுச்சியிலிருந்து ஒரே ஒரு பாட்டை நான் உங்களுக்கு படித்து காண்பித்தேன். இதுக்கு அடுத்தபடியாக நான் திருமாலைக்கு போகிறேன். திருமாலையில் 3வது பாசுரம், வேதநூர் பிராயம் 100 மனுஷர்தாம் புகுவரேலும் பாதியும் உறங்கி போகும் நின்றதில் 15 ஆண்டு பேதை பாலகனதாகும் பிணி பசி மூப்பு துன்பம் ஆதலால் பிறவி வேண்டேன் அரங்கமா நகருளான். அவர் என்ன சொல்கிறார், மனிதருக்கு என்று விதிக்கப்பட்ட ஆயுள் 100. ஒரு மனுஷனுக்கு பூர்ண ஆயுசுங்கிறது 100. கொஞ்சம் நல்லபடியாக வாழ்ந்தால் 120 வருஷம். உங்களுக்கு ஜோசியத்தில் கேது தசை, சுக்கிர தசை, சந்திர தசை, செவ்வாய் தசை, ராகு தசை, வியாழ தசை, சனி தசை, அப்படி எல்லா கிரகங்களுக்குமா தசை கொடுத்துருக்குறாங்க. கூட்டி பார்த்திங்கன்னா 120 வருஷம் வரும். ஒரு மனுஷனுக்கு 120 வருஷத்துக்கு மேலே நார்மலி நாட் சாங்ஷன்டு. சில பேர் 150 160 வாழ்கிறாங்க, அது எக்ஸப்ஷன். வேதம் என்ன சொல்லுதான், சதாயுர்வை புருஷா, 100 ஆண்டு மனிதனுக்கு விதிக்கப்பட்ட ஆயுள். இப்போ நாமெல்லாம் என்ன பண்ணுறோம், நமக்கு பூர்ண ஆயுசு யாரும் இருக்கிறது இல்லை, 70 60 போயிடுறோம். சில பேர் நாளைக்கு ரிட்டையர் ஆவாருங்க, இன்றைக்கி செத்து போயிட்டாருங்க. அப்படி போயிடுது. வாழ்க்கை முறை சரியில்லை. காப்பி குடிக்கிறோமே கொஞ்சமாக, இந்த காப்பி நம்ம நாட்டு பொருள் இல்லை, அபிசீனியாவிலிருந்து வந்தது. இது நரம்புகளை முறுக்கேற்றி சுறுசுறுப்பு போன்ற ஒரு உணர்வை கொடுக்கும். அது என்ன ஆகுதுன்னா, மாட்டுடைய வாலை முறுக்கி வேகமாக ஓட்டுற மாதிரி நீங்கள் வாலை முறுக்கிட்டே இருந்தீங்கன்னா மாடு செத்து போகும். காப்பி நரம்பு மண்டலத்தை உடைக்கிறது. இன்றைக்கி நாம் வாழக்கூடிய வாழ்க்கை எல்லாம் இயற்கைக்கு புறம்பானது. காப்பி, டீ, இந்த மின்சார விளக்கு, சாப்பிட்ற மருந்து மாத்திரை எல்லாம் கெமிக்கல்ஸு. அரிசி பருப்பு எல்லாம் ரசாயன உரம் போட்டு வளர்க்குறாங்க. ரோட்டில் போனால் பஸ்ஸு விடுற டீசல் புகை, வீட்டுக்கு போனால் ரெஃப்ரிஜிரேட்டர் விடுற அமோனியா புகை, எல்லாம் எங்கே பார்த்தாலும் ஆர்டிஃபிஷியல் கெமிக்கல், விஞ்ஞான வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அதனால் நமக்கு ஆயுசெல்லாம் போச்சு. இவர் சொல்கிறார், வேதநூர் பிராயம் 100 மனுஷர்தான் புகுவரேலும். ஒரு மனுஷன் 100 வருஷம் வாழ்கிறதாக வச்சுப்போமே. அப்படி வச்சுக்கிட்டா கூட பாதியும் உறங்கி போகும். அதில் சரி பாதி தூக்கத்திலேயே போயிடுறாங்க.
அது எப்படி சரிபாதி அப்படின்னு நம்ம கேட்போம். நான் 9 மணிக்கு 10 மணிக்கு தானே படுக்கிறேன் அப்படின்னு. ஆனால் நல்லா கணக்கு பண்ணி பார்த்திங்கன்னா, பகலில் சாப்பாட்டுக்கு மேலே தூங்குறது, தூக்கம் வர்றதுக்கு முன்னாலேயே பெட்டில் போய் படுத்து உருள்றது, காலையில் 8 மணிக்கு எழுந்திரிக்கிறது, இதெல்லாம் கணக்கு பண்ணி பார்த்தா ஆயுசில் சரிபாதி தூக்கத்திலே போயிடுது. அப்போ 50 வருஷம்தான் மிஞ்சுது. அதில் நின்றதில் 15 ஆண்டு பேதை பாலகனதாகும். அதில் ஒரு 15 வருஷம் நீங்கள் அறிவு வளர்ச்சி இல்லாத பாலகனாகவே கழிக்கிறீர்கள். 15 வயசு வரைக்கும் ஒரு குழந்தைக்கு என்ன தெரியும்? கல்வி, அம்மா அப்பாவுக்கு பயப்படுறது, ஓடி ஆடி விளையாடுறது, இப்படியே போய்கிட்டு இருக்கு. பிணி, பசி, மூப்பு, துன்பம், இது தவிர உடம்புக்கு முடியலை. 2 மாதம் படுக்க, 6 மாதம் மெடிக்கல் லீவு. பசின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, காலையில் 8 மணிக்கு சாப்பிட்டா 12க்கு பசிக்குது. 2 மணி வரைக்கும் சார் வேலை செய்ய முடியல சார், உடம்பில் சாப்பாடு இல்லை. அதில் 1 ஹவர் போச்சு. சாப்பிட உக்காந்தா ஏதோ இப்போ மேல்நாட்டுக்காரன் மாதிரி ப்ரெட்டும் பட்டரும் சாப்பிட்டு டக்குன்னு எந்திரிக்கிறோம். நம்ம இலைன்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்கோம், தட்டு மாதிரி. ஒரு இலையுடைய நீளம் 2 அடி 3 அடியெல்லாம் உண்டு. அதில் இந்த முனையிலேருந்து அந்த முனை வரைக்கும் ஐட்டம்ஸ். மிஞ்சி இருக்கிற இடத்துல ஊறுகாய், மீதியை மறைக்க அப்பளம், பொரியல் 2, தீயல் 2, வறுவல் 1. சரி, சாதம் ஒரு தடவை போகுதா? சாதம் சாம்பார் சாதம், வத்த குழம்பு, ரசம், மோர், முடிஞ்சால் பாயாசம், வடை. இவ்வளவும் சாப்பிட்டு முடிகிறதுக்கு 1/2 ஹவர் ஆகிடுது. காலையில் இதே மாதிரி சப்பாத்தி, சப்ஜி, ராத்திரி இட்லி, சட்னி, சாம்பார். கணக்கு பண்ணி பார்த்திங்கன்னா சாப்பாட்டுக்கே ஒரு நாளைக்கு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் போயிடுது. அப்போ அதை மல்டிப்ளை பண்ணி பாருங்கள் எவ்வளோ ஆகுது. பிணி, பசி, மூப்பு. வயசாகிடுது, நடக்க முடியலை, பேச முடியலை, வேலை செய்ய முடியலைன்னு சொன்னால் அந்த மூப்பில் 25 வருஷம் போயிடுது. கவர்மெண்ட் ரிட்டையர்மெண்ட் 60 வயசுன்னு வச்சுருக்கான். மீதி நீங்கள் 100 வருஷம் வாழ்ந்தாலும் வீட்டில் ஈஸ்டரில் படுத்துக்கிட்டு லொக்குன்னு இருமிக்கிட்டு இருக்கிற உயிரெல்லாம் வாங்கிக்கிட்டு நீ மோர் கொடு, தண்ணி மொண்டு கொடு, காலமிக்கி விடு, கையமிக்கி விடு, மெடிக்கல் ஷாப்புக்கு போயிட்டு வா, டாக்டரை கூட்டிகிட்டு வா, என்னை தூக்கி கொண்டு அங்கே விடு, இப்படி தான் போகுது. இதெல்லாம் கணக்கு பண்ணி கழித்து பார்த்தா உங்கள் தொழில் செய்கிற நேரம் போக நீங்கள் பகவானை நினைக்கிற நேரம் எவ்வளவு? ரொம்ப இல்லை. ஒரு 4 நாள் உபன்யாசத்துக்கு வாங்க அப்படின்னு சொன்னால் கட்டாயம் வர்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கூப்பிட்டால. அதுக்கப்புறம் பார்த்தா ரோட்டையே மாற்றிடுறான். இந்த 4 நாள் போகட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஆன்மீகம் என்றால் எட்டிக்காயாய் கசக்கிறது. ஆதலால் பிறவி வேண்டேங்கிறார். நீ சொல்லலாம் அரிதறிது மானிடராதல் அரிதுன்னு மனுஷ பிறப்பு தர்றேன்னு. இந்த மனுஷ பிறவியில் இவ்வளோ கோளாறு இருக்கியா? எனக்கு வேண்டாம், மனித பிறவி வேண்டாம். அரங்கமாக நகருளானே. இந்த ஸ்ரீரங்கத்தை நகரம்னு சொல்கிறார். போய் பார்த்தவங்களுக்கு தெரியும். இன்றைக்கி வெளிப்பிரகாரத்துக்கு உள்ளே தார் ரோடு போட்டு காரு, டாக்ஸி, ஆட்டோவெல்லாம் ஓடுது. உள்ள ஹோட்டல் இருக்குது, மளிகை கடை இருக்குது. இதெல்லாம் ஒரு காலத்தில் கோவிலாக இருந்தது. அந்த கோவில் எல்லைக்குள்ளே நகரத்தார் நுழையக்கூடாது. தூய்மையானது, செருப்பு அங்கேயே போட்டுருணும். இன்றைக்கி சைக்கிளில் போகிறோம், 2 வீலரில் போகிறோம், எல்லாம் நடக்குது. அங்கே ஃபோட்டோ ஸ்டுடியோ இருக்குது. இன்னும் பிராண்டி கடை வரலைன்னு நினைக்கிறேன். அது என்றைக்கு வருதோ தெரியல. அந்த நல்ல நாளை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதுவும் வந்துடும். இருந்து முடியாச்சு. சரி. ஆனால் ஒரு காலத்தில் அது எல்லாமே கோயிலாக இருந்தது. அது பார்த்திங்கன்னா ஒரு நகரம் போல. திருமங்கை ஆழ்வார் அதுக்கு மதில் சுவர் கட்டினார். அடைய வளைந்தான் என்ற கடைசி எல்லாத்தையும் அடையும்படியாக வளைச்சி கட்டின சுவர் என்று ஒரு நகரம் மாதிரி. அந்த நகரத்தில் பெருமாள் திருவீதி புறப்பாடு வந்தார்னா ஒரு தடவை சுற்றி உள்ளே நுழையிறதுக்கு எத்தனை மணி நேரம் ஆகும்? நீங்களே நடந்து பிராகாரம் சுற்றி பாருங்க, அது எவ்வளோ கஷ்டம். ஒரு நகரமே கோவிலாக இருக்கிறது என்று சொல்லலாம் என்றால் இந்த ஒரு கோயில் தான். மற்ற திவ்ய தேசங்களில் இவ்வளவு விஸ்தாரம் இல்லை. அந்த அரங்க மாநகரில் இருக்கிறவனே எனக்கு மனித பிறவி வேண்டாம்,
என்று சொல்லுவது போல நமக்கு ஒரு விஷயத்தை உணர்த்துகிறார். மானிட ஜென்மம் எப்படி வீணாகிறது, நம்ம வாழ்க்கையில் எத்தனை மணி நேரம் எது எதுக்கு செலவு பண்ணுறோன்னு கணக்கு பார்த்தா எல்லாம் சாலிட் வேஸ்ட். ஸோ லேர்ன் டு சேவ் இட் அப்படிங்கிற கருத்தை அவர் இதில் சொல்கிறார். அதுக்கப்புறம் திருமாலையில் அடுத்தது 10, நாட்டினான் தெய்வமெங்கும் நல்லதோர் அருள் தன்னாலே காட்டினான் திருவரங்கம் உய்பவர்க்கு உய்யும் வண்ணம் கேட்டீரே நம்பி மீர்கள் கருடவாகனனும் நிற்க சேட்டை தன் மடியகத்து செல்வம் பார்த்திருக்கின்றீரே. இதில் இதர தெய்வங்களை பற்றி பேசுகிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், பரமாத்மா இவன் ஒருவன் இருக்க ஏனைய தெய்வங்கள் ஏன் வாழ்கின்றன, இதெல்லாம் யாரை பிரதிஷ்டை பண்ணால் பகவானுக்கு தெரியாமல் நடந்ததான். ஆழ்வார் சொல்கிறார், அதுவும் பெருமாள் வேலை தான். அவரவருடைய ரசனைக்கு ஏற்ப தெய்வங்கள். பெருமாளை கும்பிட்டா உங்களுக்கு மோட்சம் வரும்னு சொன்னால் அப்படியா, ரொம்ப சந்தோஷம், எங்கே இருக்க கோவில்னு கேட்குறவாளும் உண்டு. அடுத்தாப்பில் பெருமாளை கும்பிடுங்க, இதுதான் கோவில்னு சொன்னால் கும்பிடுறேன், இந்த சாமியை கும்பிட்டா அசைவம் சாப்பிட்லாமா, கோழி சாப்பிட்லாமா, மீன் சாப்பிட்லாமா, அதெல்லாம் கூடாது, இது பாப்பார சாமி, அப்போ வேண்டாம் அப்படின்னு ஒதுங்கி ஓடுறவன் எத்தனை பேர் இருக்கான். இதில் ஆன்மீகம்தான் அதிகம், எனக்கு சரிப்படாது என்று சொல்லி பெரும்பாலும் மீனவர்கள் இந்த தெய்வத்தை அவ்வளோ தூரம் விரும்புறதில்லை. அங்கே நான் முன்ன பரங்கிப்பேட்டையில் குடியிருந்த காலத்தில் எல்லையம்மன் கோவில், அம்பாள் கோவிலுக்கு மீனவர்கள்லாம் நிறைய திரளாக வருவாங்க. அப்போ நான் என்ன பண்ணேன், அங்கே வெங்கடாஜலபதி படம் ஒன்று மாற்றுறதுக்கு ஏற்பாடு பண்ணேன். 2வது நாள் நம்ம அந்த படத்தை காணோம். என்ன அப்படின்னா, எங்கள் ஊர் தலைவர் இந்த சாமி நமக்கு ஒத்து வராதுன்னு சொல்லிட்டாருங்க. என்னையா ஒத்து வராது அப்படின்னா, வலை போட்டு மீன் பிடிக்கிறது அந்த சாமிக்கு பிடிக்காது. நாங்கள் சாமின்னா மீனை ஃப்ரை பண்ணி நைவேத்தியம் பண்ணுவோம். மீன் பிடிக்கிறதுக்கு முன்னால் அந்த சாமியை கும்பிட்டு நிறையா மீன் கிடைக்கணும்னு சாமி கும்பிடுவோம். இது எல்லாமே அந்த சாமிக்கு ஒத்து வராதோம்ல, அந்த சாமி நமக்கு என்னத்துக்கு? அப்போ அப்படி ரசனை உள்ளவர்களுக்கு என்று தெய்வங்கள் வேறு. இன்னும் சில பேர் இந்த சாமியை கும்பிட்டா என் எதிரிக்கு வாந்தி பேதி வருமா, வயிற்றால் வருமா, அவன் அழிஞ்சு போவானா, அதெல்லாம் இல்லையான்னு. அப்போ இந்த சாமி வேணாம். அப்போ இவனையும் கவர் பண்ணணும். பெருமாள் என்ன பண்ணுறாரு, இவனுக்குன்னு சில சாமியார், இந்த பலி வாங்குகிற சாமி, ஆடு வெட்டணும், கோழி வெட்டணும், குட்டியாண்டி, பேச்சியம்மா, மதுரை வீரன், இப்படி சாமிகள். அப்போ எல்லா விதமான ரசனைகள் உள்ளவர்களுடைய தேவைக்கு ஏற்ப பல தெய்வங்களை அவன் ஸ்ப்ரெட் பண்ணான். ஒன் ஸ்டாப் ஷாப்பிங்னு சொல்கிறாங்க. இந்த கடைக்கு வந்தால் எல்லா ஜாமானும் கிடைக்கும். பாத்திரம் வேணுமா, துணி வேணுமா, அது மாதிரி. இந்து மதத்துக்கு வந்தால் நீங்கள் எப்படிப்பட்ட ஆளாக இருந்தாலும் உங்களுக்கு சாமி உண்டு. சில பேர், சாமி நான் சாராய கடை வச்சுருக்கேன், சாராயம் நல்லா விற்கிறதுக்கு பெருமாள் உதவுவார். அவனை விடலாமா, அவன் நம்ம பையன் தானே. உடனே கருப்புசாமி, கருப்புசாமி காத்தவராயன், நீ வியாபாரத்தை ஆரம்பிக்கும் முன்னால் ஒரு பாட்டில் அங்கே கொடுத்துரு அவருக்கு. அவர் தண்ணி அடித்தாருன்னா உனக்கு அடிக்குது அன்றைக்கி அதிர்ஷ்டம். இன்றைக்கி நடக்குது. நீங்கள் சாராய கடைகளில் போய் பாருங்கள், மதுரை வீரன் காத்தவராயன் ஃபோட்டோ மாட்டியிருக்கோம். அதுக்கு கோவில்கள் இருக்குது. வருஷம் போய் அங்கே பொங்கல் பானை போட்டு ஆட்டமெல்லாம் ஆடி திருப்தியாக வருவாங்க. சாமி, போன வருஷம் நான் பொங்கல் பானை வைக்கலை, வியாபாரம் சரியில்லை, மன்னிச்சிக்கோ, இந்த வருஷம் 1க்கு 2 வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி அங்கே படைக்கிற படைப்பெல்லாம் என்ன, கோழி, மீன், கருவாடு, கல், சுருட்டு, இதெல்லாம் வச்சு கும்பிட்றாங்க. அதுவும் பெருமாள் வேலை தான். இப்படிப்பட்ட ஆள்களை விடலாமா? எல்லோரையும் கவர் பண்ணணும்ல. எலெக்ஷனுக்கு நிற்கிறவன் எல்லா ஜாதிக்காரங்களையும் கவர் பண்ணுவான். இவனுக்கு என்ன கொடுக்கணும், அவனுக்கு என்ன கொடுக்கணும், ஆம்பளைக்கு என்ன கொடுக்கணும், பொம்பளைக்கு என்ன கொடுக்கணும், வாக்குறுதிகள் கொடுத்து மேலே வரான். அதுபோல் கருணையினாலே நாட்டினான் பல தெய்வம் நாடெங்கும் அப்படின்றார். ஏகம் சத்து விப்ராஹா பகுதா வதந்தி
உபனிஷதம் சொல்லுது. கடவுள் இறைவன் ஒன்றே, ஆனால் சாதுக்கள் பலரும் பல பெயர்களால் கூப்பிடுகிறார்கள். அதே மாதிரி ஆகாஷாத் பதிதம் தோயம் யதா கச்சதி சாகரம் சர்வதேவ நமஸ்காரக கேசவம் பிரதி கச்சதி. ஆகாயத்திலிருந்து விடும் மழைத்துளியானது பல்வேறு அருவிகளாக பாய்ந்தாலும் இறுதியிலே கடலிலே போய் சேர்வது போல எந்த தெய்வத்தை வணங்கினாலும் அந்த வணக்கம் கேசவனையே போய் சேர்கிறது. ரிக்வேதம் அப்படி அவன் தான் ஏற்பாடு பண்ணான். ஒரு பெரிய ப்ராட் மைண்ட் அது. நீங்கள் யாரை வேணாலும் கும்பிடுங்க, அது எனக்கு தான் வந்து சேரும். என்னை தான் கும்பிடணும்னு நான் சொல்லலை. நாட்டினான் தெய்வம் எங்கும் நல்லதோ ஒரு அருள் தன்னாலே காட்டினான் திருவரங்கம். சரி, பல சாமியை வச்சவன் பேசாமல் இருக்க வேண்டியதானே, அவன் எதுக்கு தனக்கு ஒரு கோவில் வச்சுக்கிட்டான் அப்படின்னா, சாத்வீக குணம் உள்ளவர்கள் இருக்கிறார்கள். இப்போ ஒரு வெளிநாட்டுக்கு போகிறவன் வெஜிடேரியன் டயட் எங்கெங்கே கிடைக்கும்னு கேட்குறான். அப்போ அந்த நாட்டுக்காரன் சொல்ல, யூ கம் டு த ராங் பிளேஸ். இங்கே வந்து குதிரைக்கறி கிடைக்கும், பன்னிக்கறி கிடைக்கும், மலைப்பாம்பு சூப்பு கிடைக்கும், நண்டு, தவளை, பல்லி, இதுதான் கிடைக்கும் அப்படின்னு. உண்மையிலே அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு போனாங்க. நம்ம ஆளு வெளிநாட்டுக்கு போயிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு போனாங்க. ஏவி மெய்ய வச்சுட்டார் மகன் ஏவிஎம் சரவணன் ஜப்பானுக்கு ஷூட்டிங்கு போயிட்டு அங்கே வெஜிடேரியன் ஹோட்டலே கிடையாது. ஜப்பான்காரனை பற்றி உங்களுக்கு தெரியுமில்ல. நாமெல்லாம் வீட்டில் பள்ளியை பார்த்துட்டு மூஞ்சி திருப்பிக்கிறோம், சரி இது பாட்டு இருந்துட்டு போகுதுன்னு. அவன் சும்மா இருக்க மாட்டான், உடனே கப்புன்னு பிடிப்பான், பிடிச்சி தோசைக்கல்லில் போட்டு வாட்டி தின்னுடுவான். ஒருவனை பரப்பனை நடப்பனை எல்லாம் எனக்கே, அது அவன் கொள்கை. அந்த நாட்டில் போய் இவர் எனக்கு உளுந்தப்பளம், பருப்பு சோறு, நெய், அவரைக்காய் பொரியல் வேணும் அப்படின்னா நீ உன் நாட்டுக்கு திரும்பி போன்ட்டான். கடைசியில் வேறு வழி இல்லாமல் பிரெட் ஸ்லைஸும் பாலும் சாப்பிட்டு அந்த கடமை முடிகிற வரைக்கும் அப்படியே பட்டினி கிடந்து வந்தாராம். அந்த மாதிரி சாத்வீக குணமுள்ள பக்தர்களுக்கு வெஜிடேரியன் டயட் போல் இருக்கக்கூடிய பெருமாள் கிடைக்காமல் போகக்கூடாதுல்ல. அதனால் அவளுக்கும் நான் கொடுக்குறேன் ஒரு ஆஃபர்னு சொல்லி தானும் கோவில் கொண்டான். எங்கடானா ஸ்ரீரங்கம். ஸ்ரீரங்கம் ஒரு காமன் பிளேஸ், சோழ நாட்டில் முக்கியமான இடம். நல்ல பெரிய உருவமாக அங்கே படுத்துட்டான். அதான் சொல்கிறாரு, நல்லதோ ஒரு அருள் தன்னாலே நாட்டினான் திருவரங்கம். உய்பவருக்கு உய்யும் வண்ணம், மோட்சம் அடைய வேண்டும், சித்தி அடைய வேண்டும் என்று நினைக்கிறவர்களுக்கு இந்த கோவிலுக்கு வந்தால் போதும், நல்லது நடக்கும். ஸ்ரீரங்கம்னு ஒரு தடவை சொன்னால் போதும், அரங்கமாக நகருளானேன்னு சொன்னால் போதும், உங்களுக்கு மோட்சம் கிடைக்கும். கேட்டீரே நம்பி மீர்காள். நான் சொல்கிறது உங்கள் காதில் விழுதான்னு கேட்குறார். யாரை பார்த்து கேட்குறாருன்னா, திருமாலை படிக்கிறவனை பார்த்து கேட்குறாரு. இது ரொம்ப சேஃப். என்னென்னா, சாத்வீக குணம் உள்ளவன் தான் திருமாலை படிப்பான், அதை பற்றி கேட்பான். இப்போ நீங்கள்லாம் உட்காந்துருக்குறீங்க இங்கே. நான் இன்று தொண்டரடி பொடியாழ்வாரை பற்றி பேச போகிறேன்னு இன்னொரு எழுந்து போயிருக்கணும். நீங்களாம் ஏன் உக்காந்துருக்குறீங்கன்னா, உங்களுக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு ஒரு ஆர்வம் இருக்குது. ஸோ திருமாலை படிக்கிறவர்கள் சாத்வீக குணம் உள்ளவர்களாகத்தான் இருப்பார்கள். அதனால் சொல்கிறார், கேட்டீரே நம்பி மீர்காள். கருட வாகனன் நிற்க, கருடனை வாகனமாக கொண்ட எம்பெருமானுடைய கோவில் இருக்கும்போது இந்த நரபலி வாங்குகிற துஷ்ட தெய்வங்களை போய் கும்பிட்றாங்களே, அவளை பற்றி சொல்கிறார். சேட்டை தன் மடியகத்து. சேட்டை அப்படின்னா நாம் சாதாரண சேட்டை பண்ணாத ஒழுங்காருன்னு சொல்கிறோம். சேட்டை என்ற சொல் ஜேஷ்டை என்ற வட சொல்லினுடைய தெரியும். ஜேஷ்டை என்றால் மூத்தவள்னு அர்த்தம். பார்க்கடலை கிடையதாக லக்ஷ்மி வரணுன்ட்டு அவள் வர்றதுக்கு பதிலாக அவள் அக்கா முதல்ல வந்துட்டான். நான் தான் இருக்கிறேன். அதனால் அவளுக்கு மூத்தவள், மூத்த தேவி, மூதேவி அப்படின்னு பேர் வச்சுட்டா. மூதேவி, மூத்த தேவிங்கிறதுக்கு சம்ஸ்கிருதத்தில் ஜேஷ்ட அப்படின்னு அர்த்தம். அந்த காலத்தில் கல்யாண பத்திரிகை அடிக்கும்போது என்னுடைய ஜேஷ்ட குமாரனும் ஐயங்காருடைய கனிஷ்ட புத்திரனும் அப்படின்னு அடிப்பாக. இவன் படிச்சுவிட்டு என்ன ஜேஷ்ட கனிஷ்டன் வந்திருக்கு, ஒன்றுமே புரியலம்மா. ஜேஷ்டன்னா மூத்த பையன் அர்த்தம்.
அப்போ ஜேஷ்டை என்றால் சேட்டை, மூதேவி. அவள் மடியகத்து, சேட்டை தன் மடியகத்து செல்வம் பார்த்துருக்கிறீரே. மூதேவி மடியை போய் இவன் கிண்டுறான். எதுக்குடா கிண்டுறான்னா அங்கே மங்களமான செல்வம் கிடைக்குமான்னு கிண்டுறான். மூதேவி மடியில் என்னையா இருக்கும்? விளக்கமாறும் செருப்பும் தான் இருக்கும். நீங்கள் மூதேவி பூஜை பார்த்துருக்கீங்களா? மூதேவிக்குன்னு ஒரு கோயில் இருக்குது, யம தர்மராஜாவுக்கு கோயில் இருக்குது, சனி பகவானுக்கு கோயில் இருக்குது. அந்த மூதேவி கோவிலில் அந்த மூதேவியுடைய சிற்பத்தினுடைய 2 பக்கம் பார்த்திங்கன்னா விளக்கமாறும் செருப்பும் வச்சுருப்பா. இந்த விளக்கமாறும் செருப்பும் அவளுக்கு பிரியமான வஸ்துக்கள். அதனால தான் வாசலில் செருப்பு விளக்கமாறுலாம் போடாதீங்க, மூதேவியை வாவான்னு கூப்பிடுற மாதிரி இருக்கும், அதை ஓரமாக போடுங்கம்மா. அப்போது இந்த மூதேவியினுடைய மடியில் என்ன கிடைக்கும்டானா மங்களமான பொருள் ஒன்றும் கிடைக்காது. ஆனாலும் மூதேவியை உபாசனை பண்ணக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அவங்கள போய் ஏன்டா மூதேவியை போய் கும்பிட்றீங்கன்னு கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்க? அதிர்ஷ்டம் வர்றதுக்கு இதாங்க ஷார்ட்கட்டு. என்ன ஷார்ட்கட்டுன்னா, மூதேவியை உபாசனை பண்ண அவள் கனவில் வர்றா. வந்தவுடனே நாங்கள் என்ன கேட்குறோம்? அம்மா நீ எங்களை விட்டு போயிடு, அதான் நாங்கள் கேட்குற வரோம். போய் உன் தங்கச்சி அனுப்பு. அது ஷார்ட்கட் இல்லையா? அதுக்கு தான் நாங்கள் கும்பிட்றோம் அப்படின்னு. அவள் போகிறாளோ இல்லையோ தங்கச்சி அனுப்ப மாட்டான் நிச்சயமாக. அதனால் மூதேவிக்கிட்ட நீங்கள் செல்வம் கிடைக்கும்னு தேடுறது எவ்வளவு மடத்தணும். அதுபோல் சேட்டை தன் மடியகத்து செல்வம் பார்த்திருக்கிறீரே. எம்பெருமானுடைய கோவிலுக்கு வந்தால் மோட்சம் மட்டும் இல்லை, உலகியல் செல்வங்களெல்லாம் கிடைக்கும். அர்த்தார்த்தி ஜிக்ஞாசு என்ற ஸ்லோகத்திலே பகவத்கீதையில் பெருமாள் என்ன சொல்கிறான்? என்னிடம் 4 விதமான பக்தர்கள் வருகிறார்கள். ஒருவன் ஞானத்துக்காக வருகிறான், ஒருவன் தன் துன்பம் தீர வருகிறான், ஒருவன் செல்வம் தேடி வருகிறான். இப்படியெல்லாம் 4 விதமாக வருகிறார்கள். 4 பேரும் என்னுடைய பக்தர்கள் தான். 4 பேருக்கும் நான் அருள் செய்கிறேன்றார். திருப்பதிக்கு போகிறவன்லாம் மோட்சம் தேடியாக போகிறான், அவன் காசுக்காக போகிறான். அதுக்கு ஏதாவது திருப்பதி பெருமாள்னு சொன்னவனே உங்கள் மனசில் என்ன தோணுதுன்னு கேட்டால் லட்டுங்கிறான். லட்டு ஃப்ரீ ஃபுட்டு. இந்த ஃபுட்டும் லட்டும் தான் எங்களுக்கு முதல்ல தோணுது. அடுத்து மொட்டை. இதெல்லாம் என்ன சமாச்சாரம்? அங்கே ஃபிலாசபி என்ன இருக்குது? ஆக பெருமாள் கூட இதெல்லாம் கொடுப்பார், கொடுக்க ரெடியாக இருக்கார். பெருமாள்கிட்ட திரௌபதி துணிக்காக பிரபத்தி பண்ணால், காக்காசுரன் உயிருக்காக பிரபத்தி பண்ணால், பாஞ்சாலி சோத்துக்காக பிரபத்தி பண்ணால், தருமன் நாட்டுக்காக பிரபத்தி பண்ணால், எல்லாருக்கும் கொடுத்தான்ல. அவன் எல்லாம் கொடுப்பான். அந்த கவுண்டரில் எல்லாம் கிடைக்கும். அவரவருடைய நம்பிக்கையை பொறுத்தது அது. அப்படி அவங்ககிட்ட எல்லாம் வாங்கலாங்கிற போது எதுக்கையா நீங்கள் இந்த மாதிரி மூதேவியை கும்பிட்ட மாதிரி இதர தெய்வங்கள்ட்ட எதுக்கு போகிறீங்க? உங்களுக்கு தானே கஷ்டம். நீங்கள் என்ன தெய்வத்தை கும்பிட்டு பிரசாதம் வாங்கிக்கிறீங்களோ அந்த தெய்வத்துடைய குணம் உங்களுக்கு வந்துடும், பார்த்துக்கோங்க என்று சாத்வீக மூர்த்தி இவன், முக்குணத்தில் முற்குணத்துவன் எவன், கம்பன் பாடுறான் பெருமாளை பற்றி என்று சொல்கிறார். அடுத்ததாக நான் ஒரு சோசனாக எடுத்துருக்கிறேன். ஒரு 10 பாட்டை நேற்று எழுதிட்டு வந்தேன், 4 பாட்டு தான் நடத்த முடிஞ்சது. அதனால் எவ்வளோ முடியுதோ பார்ப்போம்னு சொல்லி எழுதிட்டு வந்திருக்கிறேன். 11. ஒரு வில்லால் ஓங்கு முன்னீர் அடைத்து உலகங்கள் உய்ய செருவிலே அறக்கர்கோனை செற்ற நம் சேவகனார் முருவிய பெரிய கோயில் மதில் திருவரங்கம் என்ன கருவிலே திருவிழாதீர் காலத்தை கழிக்கின்றீரே. இலங்கையிலே ராவணனோடு யுத்தம் செய்த ராமன் தான் இப்போ ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதனாக படுத்திருக்கான். அவன் மகிமை என்னன்னு சொன்னால், அவன் பேரை சொன்னால் போதும், இந்த கோவிலை சொன்னால் போதும். ஸ்ரீரங்கம்னு சொன்னாலே உங்களுக்கு புண்ணியம் வரும். பல பேர் திருமலைன்னு பேர் வைப்பாங்க, திருப்பதின்னு பேர் வைப்பாங்க, ஸ்ரீரங்கம்னு பேர் வைப்பாங்க. அது ஒரு புண்ணியம். பேரை சொன்னாலே நன்மை தரக்கூடியவன். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ உங்களில் ஒருத்தர் இருக்கார், அவர் பெரிய ஆஃபீஸர், ராமச்சந்திரன்னு பேர். அவர் நினச்சா உங்களுக்கு பெரிய உத்தியோகம் பணமெல்லாம் கொடுக்க முடியும். அவர்கிட்ட கேட்டிருக்கீங்க, நான் தரேன்னு சொல்லிட்டார். இப்போ நீங்கள் வீட்டுக்கு அவர் பேரை 108 தடவை எழுதுறீங்க ஒரு பேப்பரில், ஸ்ரீராமச்சந்திரன் ஸ்ரீராமச்சந்திரன்.
ஜெபமாலை எடுத்துக்கிட்டு ஸ்ரீ ராமச்சந்திராய நமக, ஸ்ரீ ராமச்சந்திராய நமக, ஸ்ரீ எல்ஐசி ஆஃபீஸராய நமக, இப்படியே சொல்லிக்கிட்டு இருந்தால் உங்களுக்கு நல்லது நடக்குமா? சொல்லி பாருங்கள், ஒன்றும் நடக்காது. மை தீந்து போகும், வாய் வலிக்கும். ஆனால் பெருமாள் விஷயம் என்னடான்னா, அவன் பேரை சொன்னாலே நடக்குதுடான். விஷ்ணு சகஸ்ரநாமத்திலே முன்னுரையிலே தருமன் பீஷ்மரை பார்த்து கேள்வி கேட்குறான். இந்த உலகத்திலே பரமாத்மா யார்? யாருடைய அருள் நம்மை காக்கும்? உங்கள் ரகசியமான வழிபாடு எது? கிம் ஜபன் முச்சியத்தே ஜந்து ஜன்ம சம்சார பந்தனாத்து. எந்த தெய்வத்தினுடைய பெயரை சொன்னால் இந்த சம்சாரத்திலிருந்தே விடுபடலாம்? தாத்தா சொல்லுங்கோ என்றான். அப்போது பீஷ்மர் சொல்கிறார், விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்லுங்க, விஷ்ணுவனுடைய 1000 நாமங்களை சொல்லுங்கள். இதில் விசேஷம் என்னன்னு சொன்னால், ஸ்மார்த்தாள் சைவாளுக்கும் விஷ்ணு சகஸ்ரநாமம் ஏற்புடைத்து. இந்த சிவ விஷ்ணு பேதம்லாம் அவளுக்கு இல்லை. அதுக்கு காரணமாக ஒரு கதை சொல்லுவாள். ஆதி சங்கராச்சாரியார் லலிதா சகஸ்ரநாமத்துக்கு பாஷ்யம் எழுதணும்னு ஆசைப்பட்டாராம். அப்போது மடத்தினுடைய வாசல் திண்ணையில் உட்காந்துட்டு ஒரு சிஷ்யனை கூப்பிட்டு, டே உள்ளே போய் லலிதா சகஸ்ரநாமம் புஸ்தகம் இருக்குது எடுத்துகிட்டு வாடா அப்படின்னாரு. இவர் உள்ளே போய் விஷ்ணு சகஸ்ரநாமம் புஸ்தகத்தை கொண்டு கொடுத்தாராம். டேய், லலிதா சகஸ்ரநாமம்டா, நீ சகஸ்ரநாமம்னு கடைசி 2 வார்த்தையை படிச்சுட்டு எடுத்துகிட்டு வந்துட்டியா போ அப்படின்னு. உள்ளே போய் மறுபடியும் விஷ்ணு சகஸ்ரநாமம் தான் கொண்டு வந்தான். ஏன்டா அவனுக்கு கண்ணு தெரியுதா இல்லையா? நான் என்ன சொல்கிறேன், லலிதா சகஸ்ரநாமம் எடுத்துகிட்டு வாடான்னு. மறுபடியும் உள்ளே போயிட்டு ரொம்ப நேரம் கழித்து விஷ்ணு சகஸ்ரநாமத்தை எடுத்துகிட்டு வந்தேன். இவர் பார்த்தார், என்னடே என்ன என்கிட்ட விளையாடுறியா? என்னை சீண்டி பார்க்குறியா? உனக்கு இஷ்டம் இல்லைன்னா முடியாதுன்னு சொல்லுடா. ஏன்டா அப்படிலாம் பண்ணுறேன்னு. சுவாமி, நீங்கள் நிலைமை தெரியாமல் பேசுகிறீங்க. நீங்கள் லலிதா சகஸ்ரநாமம் கொண்டு வர சொல்கிறீங்க. அங்கே போனால் ஒரு பொண்ணு அழகாக ட்ரெஸ் பண்ணியிருக்கு, பட்டுப்புடவை. அது என்ன பண்ணுது? எங்கள் அண்ணனுடைய சகஸ்ரநாமத்துக்கு முதல்ல எழுத சொல்லு, அப்புறம் எனக்கு எழுதலான்னு சொல்லணும், இந்த புக்கை எடுத்து கொடுக்குது அப்படின்னு. ஏண்டா மடத்துக்குள்ளே மங்கை எப்படி வந்தா? என்னது? உள்ளே போய் பார்த்தா அம்பாள் நிற்கிறான். முதல்ல விஷ்ணு சகஸ்ரநாமத்துக்கு பாஷ்யம் எழுது, அப்புறம் லலிதா சகஸ்ரநாமத்துக்கு எழுதலான். சங்கராச்சாரியார் முதல்ல விஷ்ணு சகஸ்ரநாமத்துக்கு தான் பாஷ்யம் எழுதினார். இன்றைக்கி வரைக்கும் அந்த பாஷ்யம் அவைலபிள். விஷ்ணு சகஸ்ரநாமத்துக்கு அர்த்தத்தை கீதாச்சாரி என்கிற பத்திரிகையில் அச்சு போடும்போது முதல்ல சங்கராச்சாரியாருடைய அர்த்தம், அடுத்து ராமானுஜ சம்பிரதாயத்தில் பராசரம் பற்றி எழுதின அர்த்தம், அதுக்கப்புறம் மத்வ சம்பிரதாயம், அப்படித்தான் எழுதுகிறார். அப்போ அவளுக்கு இந்த சிவ விஷ்ணு பேதம் இல்லை. இப்போ இன்றைக்கி என்ன கூப்பிட்டு வைஷ்ணவத்தை பேச சொல்லிகிட்டு இருக்கா. சிருங்கேரி மடம் இவங்க ஸ்மார்த்தர்கள். அது எப்படி அந்த பேதமின்மை, சிவ விஷ்ணு ஒற்றுமை என்கிற மனப்பான்மை. டிஎஸ் ரங்கராஜனோடனே நான் நினச்சேன், ஒரு நாமத்தை போட்டு உட்காந்துருப்பார், தென்கலையா வடகலையான்னு தெரியல, போய் பார்த்துக்கலான்னு பார்த்தா 2 கலையும் இல்லை. அப்புறம் என்னென்னு சொன்னால், அவர் சர்வமத சமரசம் என்ற பாவனை. அப்படியாக இந்த விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் நாமம் ஒன்று சொன்னாலே நல்லது நடக்கும் என்கிற ஒரு பெருமை இருக்கிறது. அவர் சொல்கிறாரு, திருவரங்கம் என்னாது கருவிலே திருவிழாதீர். ஸ்ரீரங்கம்ங்கிற வார்த்தையை வாயில் சொல்லாதவர்களே, தாயின் கர்ப்பத்தில் உதிக்கும் போதே நல்ல பாக்கியம் பெறாதவர்களே, காலத்தை கழிக்கிறீரே, ஸ்ரீரங்கத்தில் இருந்துக்கிட்டே ஸ்ரீரங்கம்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. அப்படி அது இல்லை, ரங்கா ரங்கா ரங்கான்னு சொல்லி கோபுரத்தில் எழுதி போட்டிருக்கான். ரங்கராஜன் ரங்கநாதன் அப்படின்னு சொன்னால் மேடை மீது இருக்கிற அரசன். இந்த உலக லீலையை நடத்துவதற்கு ஒரு மேடையிலே பள்ளி கொண்டிருக்கிறவன் அரங்கன். அவன் ரங்கத்துக்கு ராஜன், அந்த ரங்கத்துக்கு நாதன். அதனால் ஸ்ரீரங்கம்னு சொல்லுங்கோ என்று நாம மகிமை சொல்கிறான். அவன் என்ன பண்ணினானா, ஒரு வில்லால் ஓங்கு முன்னீர் அடைத்து, ஒரே ஒரு வில்லை வச்சுக்கிட்டு சமுத்திரத்தையே அடைச்சி பாலங்கட்டினான், இலங்கையை ஜெயித்தான். செருவிலே அரக்கர்கோனை செற்ற யுத்தத்திலே அரக்கர்களுடைய தலைவனாகிய ராவணனை கொன்றான். இந்த இடத்துல பெரியவாச்சான் பிள்ளை உரை எழுதியிருக்கார். திருமாலைக்கு பெரியவாச்சான் பிள்ளை உரை எழுதியிருக்கார்.
பெரியவாச்சான் பிள்ளைக்கு வியாக்கியான சக்கரவர்த்தின்னு பேர். ஒரு ஆச்சாரியர்கிட்ட ஒரு சிஷ்யர் இப்போ கேட்டாராம், இந்த பிரபந்தத்துக்கு சுவாமி உரை சாதித்தேன் நான். அட போப்பா, எல்லாம் அந்த முன்குடுமி சோழியன் முடிச்சுட்டாங்க. யார் தானா? பெரியவாச்சான் பிள்ளை. அவர் எதை விட்டார்? இந்த ராமாயணத்தில் சீதையானவள் ராவணனோடு பேசுகிற போது ஒரு புல்லை பிடுங்கி ராவணன் முன்னால் போட்டு அந்த புல்லும் ராவணனும் சமம் என்று சொல்லி அந்த புல்லை பார்த்து அடைய ராவணான்னு பேசுகிறான். இதுக்கு மிஞ்சின அவமானம் வேண்டாம். இப்போ உங்களில் ஒருத்தர் என்கிட்ட பேச வர்றீங்க, நான் உடனே என் செருப்பு எடுத்து முன்னே போட்டு அந்த செருப்பை பார்த்து என்ன விஷயமாக வந்திருக்கிறீங்க சொல்லுங்கள் அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அதை எடுத்து அதாலேயே அடிக்கணும் போல் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி வேலை அவள் பண்ணினான். இதுக்கு 28 அர்த்தம் சொல்கிறாரு பெரியவாச்சான் பிள்ளை. புல் என்பது மாடு என்பதாகும். ராவணனை மாட்டுக்கு சமமாக மதிக்கிறாள், அதனாலே புல்லை பிடுங்கி போட்டாள். இது ஒரு அர்த்தம். இப்படி 28 அர்த்தம் சொல்கிறாருங்க. நீங்கள் அதெல்லாம் படிக்கணும். வைஷ்ணவ கிரந்தங்களுக்கு முடிவில்லை. நான் கடந்த 20 வருஷமாக உபன்யாசம் பண்ணிகிட்ருக்கேன். பகவத்கீதை, ராமாயணம், மகாபாரதம், இன்னும் எத்தனையோ புஸ்தகம். இன்னும் ஒன்றும் முடிவுக்கு வரல. சகசிரநாமங்கள் முடிவுக்கு வரல, பாஷ்யங்கள் முடிவுக்கு வரல. ராமானுஜர் மட்டுமே 9 கிரந்தங்கள் எழுதியிருக்கார். பிரம்மசூத்திரத்துக்கு பாஷ்யம் எழுதியிருக்கார். அப்போ எல்லோரும் ஆச்சரியப்படுறாங்க, என்ன வைஷ்ணவத்தில் இவ்வளோ புஸ்தகம், நாங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம், நீங்கள் வைஷ்ணவத்தெல்லாம் பேசி முடிச்சுட்டு அடுத்து என்னென்னு கேட்குற போது நாங்கள் சைவத்தை நீட்டலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம், நீங்கள் முடிவில்லாமல் பேசிக்கிட்டு இருக்கீங்களேன்னு. அவ்வளோ பிரபந்தங்கள் இருக்காங்க. வைஷ்ணவ இலக்கியத்துக்கு மட்டும் ஒரு தனி லைப்ரரி வைக்கலாம். அப்படி அவ்வளவு ஆழ்ந்த பொருள் ஒவ்வொன்றுக்கும், ராமாயணத்துக்கு, மகாபாரதத்துக்கு, எல்லாத்துக்கும் இருக்குது. வில்லிபுத்தூர் ஆழ்வார் அதை தமிழ்படுத்தினார், மகாபாரதத்தை தமிழ்படுத்தினார். அப்போது அவர் ஆரம்பத்தில் ஒரு பாயிரம் மாதிரி ஒரு இடத்துல மாதவன் சரிதமும் மண்ணு மாதவன் சரிதமும் இடையிடை வரும் என்னும் ஆசையால் யானும் இது இயம்புவதற்கு இசைந்தேன்னு வருது. இந்த வில்லிபுத்தூரோட பாரதம் ஏன் எழுதினாராம், மாதவனுடைய சரித்திரம் கிருஷ்ணனுடைய சரித்திரமும் கூட கூட அதில் வருது, அதுக்காகத்தான் நான் இதை எழுதுகிறேன்னாராம். உடனே சைவர்கள் அந்த சொற்றொடரை பிரித்து மண் உமா ப்ளஸ் தவன் ஒன்று பிரித்து, உமாவுடைய தவன்னா கணவன், வி தவா என்றால் கணவன் இல்லாதவள் விதவா. மண் உமாதவன் சரிதமும் இடையிடை வரும் என்னும் ஆசையால் சிவபெருமானை பற்றி இதில் வருது, அதுக்காகத்தான் அவர் எழுதுகிறாரு. அப்புறம் அவரே சொல்லியிருக்காரு இது சைவ புஸ்தகம்னு ஆரம்பித்தார். உடனே ஆரம்பிச்சிருச்சு சண்டை. இந்த சைவ சண்டை வைஷ்ணவ சண்டை இன்றைக்கி வரைக்கும் எங்கேயும் ஓயலை. இதில் சிதம்பரத்தில் பார்த்திங்கன்னா ஒரே கோயிலில் ஒரு பக்கம் சிவனும் ஒரு பக்கம் பெருமாளையும் வச்சுருக்காங்க. வெவ்வேறு பிராகாரத்தில் வச்சாலும் பரவாயில்ல, பக்கத்தில் வச்சுவிட்டாங்க. அதில் வீர சைவர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, சிவனை சேவிக்க போகும்போது பெருமாள் சந்நிதி இப்படி கண்ணை மூடிக்கிறா, இப்படி மூடிக்கிட்டே போகிறா. வீர வைஷ்ணவர்கள் வந்தாலும் இந்த கண்ணை மூடிக்கிறா. இப்படி அங்கே போயின்ட்டுருக்கு. மூர்த்தி பேதமே தவிர விஷயமெல்லாம் ஒன்று தான். நீங்கள் சிவபெருமானுடைய திருமுறையாகட்டும் ஆகமங்களாகட்டும் படித்து பார்த்தீங்கன்னா இங்கே பெருமாளை பற்றி என்ன சொல்லியிருக்கோ அதுதான் அங்கேயும் சொல்லியிருக்கு. கடைசியில் இவன் பெருமாள்னு முடிப்பான், அவன் சிவன்னு முடிப்பான். அதுதான் விஷயம். திருப்பாவைனா திருவம்பாவை. அப்படி ஒரு ஒற்றுமை பாவனை. பெருமாளுக்கு சங்கர நாராயணன் ஒரு பேருண்டு. சங்கரனை தன் உடலிலே கொண்டவன் பேருண்டு. அடுத்தாப்பில் சக்கரத்தாழ்வார் சகசரநாமத்தை உபதேசம் பண்ணினது சிவபெருமான் தான் பார்வதிக்கு. அப்போ அவர் குருவாகிறார். இப்படிலாம் இருக்கிறதுனால இவங்க சண்டை போடுறதுக்கு ஒரு காரணம் வேணும். அதுக்கு சாமியை பிடிச்சிக்கிட்டாங்க. சாமியை பிடிச்சி சண்டை போட்டால் யாரும் வம்புக்கு வர மாட்டாங்க. நீங்கள் பாகிஸ்தான் இந்தியான்னு நாட்டை பிடிச்சி சண்டை போட்டால் தான் வம்பு. ஆட்டம் பம்பு போடுறான். சாமியை பிடிச்சி சண்டை போட்டால் என்ன, ஒன்றும் இல்லை. அது அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு ஒரு முடிவில்லை.
ஆனால் சிருங்கேரி மடத்தில் அந்த ஒரு ஒற்றுமை மதபேதம் இல்லாமல் அவங்க நடத்துகிறாங்க. இந்த வைஷ்ணவத்தினுடைய சொற்பொழிவு நடக்குதுன்னு அது ரொம்ப ஆச்சரியப்படுறேன், ஊக்குவிக்க வேண்டிய ஒரு விஷயம். அப்படி நீங்கள் வீணாக காலத்தை கழிக்கிறீர்கள். ஸ்ரீரங்கம் போகாட்டி பரவாயில்ல, பெருமாளை சேவிக்காட்டி பரவாயில்ல, ரங்கா ரங்கான்னு சொல்லுங்கோ போரும் அப்படின்றார். அடுத்து 14 மிண்டர் பாய்ந்து உண்ணும் சோற்றை விலைக்கு நாய்க்கிடுமின்றே. ஒருத்தன் சாப்பிட போகிற நேரத்தில் அவன் சோற்றை பிடிங்கி நாய்க்கு போடுங்கடாங்கிறார். ஆறு தொண்டரடி பொடியாழ்வார். இது எப்படி இருக்குது? சோறு போட மாட்டேன்னு சொல்லுங்கள், நியாயம். ஒருத்தன் சாப்பிட போகிறான், அவன் சோத்தை பிடிங்கி நாய்க்கு போடுங்கடான்றார். எவ்வளோ கோபம்! என்ன கோபம், என்ன செய்திடா அப்படின்னா, வண்டினம் முரலும் சோலை, மயிலினம் ஆளும் சோலை, குண்டல் மீது அணவும் சோலை, குயிலினம் கூவும் சோலை, அண்டர்கோன் அமரும் சோலை, அணி திருவரங்கம் என்ன மிண்டர் பாய்ந்து உண்ணும் சோற்றை விலைக்கு நாய்க்கிடுமினீரே. வண்டினம் தேன் உண்ணக்கூடிய வண்டுகள் ரீங்காரம் விடக்கூடிய சோலைகள் நிறைந்த திருவரங்கம், மயிலினம் ஆளும் சோலை, மயில்கள் நர்த்தனமாடக்கூடிய சோலை, கொண்டல் மீது அணவும் சோலை, மேகங்கள் வந்து அங்கே படியக்கூடிய சோலை, குயிலினம் கூவும் சோலை, குயில்கள் நிறைய இருந்து கூவுகின்றன, அண்டர்கோன் அமரும் சோலை, இந்த அண்டங்களுக்கெல்லாம் ஆதிநாயகனாகி எம்பெருமான் அங்கு இருக்கிறான், அணி திருவரங்கம் என்ன, இந்த அழகுக்கு காரணமாகி அந்த திருவரங்கம் என்பதை வாயிலே சொல்லாமல் எவன் இருக்கிறானோ, திருவரங்கத்தை எவன் லட்சியம் செய்வதில்லையோ, ஸ்ரீரங்கத்துக்கு போக மாட்டேன், நான் உத்தமர் கோயில் வரைக்கும் போயிட்டு திரும்பிடுவேன் அப்படின்னு சொல்கிறவன் எவனோ, அப்படிப்பட்ட மிண்டர், மிண்டர்னால் முரடன், நாத்திகன், அறிவில்லாதவன் அர்த்தம். அவங்க பாய்ந்துண்ணும் சோறு. இப்படிப்பட்ட பயலுக்கு பந்தி போட்டு சோறு போட்டிங்கன்னா கூட்டம் எக்கச்சக்கமாக இருக்குது. ஹாலில் வந்து ஏற்கனவே முன்ன 10 பேர் 100 பேர் நிற்கிறான். இவன் வந்து வெளியே இருக்கிறான். இவன் என்ன பண்ணுறான், ஜன்னல் வழியாக துண்டை தூக்கி எறிகிறான். கரெக்டாக ஒரு இடத்துல எரிஞ்சிட்டு அந்த ஸ்பாட்டை விட்டு நகர்றதில்லை. இவனாவது வந்து உட்காந்து, யோ இந்திரி ஏன் துண்டு அங்கே இருக்குது அப்படிமா. அவன் உன் துண்டை சாப்பிட சொல்லுவோம்மா. சீட் ரிசர்வேஷன். இப்போ பஸ்ஸில் எப்படி இடம் பிடிக்கிறான், ஜன்னல் வழியாக போட்டுட்டு இவன் ஒருத்தன் அடித்து பிடிச்சி கஷ்டப்பட்டு உள்ளே ஏறி போய் பார்த்தா அங்கே ஒரு துண்டு கிடக்கும். துண்டு பயலுங்க. இப்போது அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, கூட்டத்தை விலக்கிக்கிட்டு ஏன் துண்டு ஏன் துண்டு ஏன் துண்டுன்னு ஓடி வந்து ஜாக்குன்னு உக்காரான். அவனை பற்றி விசாரித்தா அவனுக்கு ஸ்ரீரங்கத்து மேலே பக்தி இல்லை, ஸ்ரீரங்கம் நாமத்தை சொல்ல மாட்டான், ரங்கநாதனை கும்பிட மாட்டான். ஓஹோ அப்படியா? அவன் பாய்ந்து உண்ணும் சோற்றை விலக்கி, அவன் இலை போட்டு முதல்ல பொரியல் வச்சு அப்பளம் வச்சு சாதம் போட்டு சாம்பார் போட்டு பிசைஞ்சு வாயில் வைக்கிற போது தட்டி விடுங்கயா, கையை தட்டி விடு. தட்டி விட்டு அதை அப்படியே இலையோடு எடுத்துகிட்டு போய் அவன் பார்க்க ஒரு சொறி நாய்க்கு வைங்க, வீதியில் குப்பை பொறுக்கிற சொறி நாய்க்கு வைங்க. அவன் முழிப்பான், உன்னை விட இந்த ஆத்மா எவ்வளோ பெட்டரியா, ஏன்னா இது கோவிலை சுற்றியே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு, அடுத்த ஜென்மம் நிச்சயமாக வைகுண்டத்துக்கு தான் போகும். பராசரப்பட்டர் சொன்னார், அடுத்த ஒரு ஜென்மம் எனக்கு இருக்குமானால் ரங்கநாதா, இந்த ஸ்ரீரங்கத்திலே எச்சிலை பொறுக்கக்கூடிய நாயாக நான் பிறக்க வேண்டும்னு பாடினார். ஸ்ரீரங்கத்தில் நாயாவது இருக்க மாட்டேனான்னு அவர் ஆசைப்பட்டார். அதில் நாய்க்கு போடுங்கப்பா, இவனுக்கு சோறு ஒரு கேடா, இவனுக்கு பந்தி சாப்பாடு ஒரு கதியா என்று கோபமாக ஆழ்வார் பேசுகிறார். ஆழ்வார் தொண்டரடி பொடியாழ்வார் கோபப்படக்கூடிய இடம். அதனால் உங்கள் சோத்தை யாரும் பிடிங்கி நாய்க்கு போடக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒழுங்கா மரியாதையாக ஸ்ரீரங்கம் பெருமாளை சேவிச்சிருங்க. ஏன்னா இன்றைக்கி வந்திருக்கிறதுல ஒரு ஆள் வந்து ஹோட்டலில் நீங்கள் உக்காந்துருக்கிற போது உங்கள் எதிரை உக்காந்து அவன் சோறு போட்டுன்னு விடுக்குன்னு பிடிங்கிட்டான்னா அப்புறம் வந்து பாண்டிச்சேரிக்காரர் தான் ஏன் சொன்னார், அதன்படி நான் செய்கிறேன்னு சொல்லக்கூடாது இல்லையா? அதனால் மிண்டர் பாய்ந்துண்ணும் சோற்றை விலக்கி நாய்க்கிடுவீரே என்று தொண்டரடி பொடியாழ்வார் சீறுகிறார். அடுத்து ஒரு சுவாரஸ்யமான பாட்டு உங்களில் பலருக்கு தெரியும். 19 குடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி
தென் திசை இலங்கை நோக்கி கடல் நிற கடவுள் எந்தை அரவணை துயிலுமா கண்டு உடல் எனக்கு உருகுமாலோ என் செய்கேன் உலகத்தீரே. இந்த பெருமாள் பள்ளி கொண்டிருக்கிற கோலத்தை பார்த்து தொண்டரடி பொடியாழ்வாருக்கு உடம்பெல்லாம் உருகுதான். அதுக்கு அவர் சொல்கிறார், குடதிசை முடியை வைத்து. குடதிசைன்னா மேற்கு திசை. ஸ்ரீரங்கத்தில் பெருமாள் எந்த பக்கம் தலை வச்சுருக்கார், எந்த பக்கம் கால் வச்சுருக்காருன்னு திடீர்னு கேட்டால் யாருக்குமே தெரியாது. ஏதோ ஒரு திசையில் வச்சுருக்கார் ஆளை விடியாமல். அவர் தெற்கு நோக்கி பார்க்குறார், அது மட்டும் தெரியும். தலை எந்த பக்கம் கால் எந்த பக்கம் தெரியாது. குடதிசை முடியை வைத்து மேற்கு திசையில் தலையை வச்சுருக்கார். இந்த குடதிசைக்கு துரியோதன ஸ்தானம்னு பேர். என்ன அப்படின்னா, கிருஷ்ணாவதாரத்தில் வாசுதேவனை படைத்துணைக்கு அழைத்த படலத்திலே அர்ஜுனனும் துரியோதனனும் கிருஷ்ணனை தன் பக்கம் யுத்தத்திலே சேர வேண்டும் என்று அழைக்கப் போகிறார்கள். இவங்க ரெண்டு பேரும் வர்றாங்கன்னு தெரிஞ்சவொடனே கிருஷ்ணன் என்ன பண்ணுறான், கபடமாக படுத்து தூங்குற மாதிரி ஆக்ட் பண்ணுறான். அப்போ துரியோதனன் உள்ளே வந்தவன், என் கௌரவம் என்ன, யோக்கியதை என்ன, நான் கால் பக்கம் உட்கார மாட்டேன், தலை பக்கம் உட்காருவேன்னு சொல்லி கிருஷ்ணன் தலை பக்கம் போய் உட்காந்துட்டான். அர்ஜுனன் கால் பக்கம் உட்காந்துட்டான். கிருஷ்ணன் கண்ணு முடித்த உடனே அர்ஜுனனை பார்த்து, அடே அர்ஜுனா வாப்பா வாப்பா அப்படின்னோடனே, அண்ணா வந்திருக்காரு, அவரை கவனிக்க முதல்ல அப்படின்னா. திரும்பி பார்த்தா துரியோதனன். என்னப்பா அப்படின்னா, யுத்தத்தில் நீ எங்கள் பக்கம் சேரணும். அப்போ அவன் சொன்னான், தூங்குறதுக்கு முன்னால் ஒரு சங்கல்பம் பண்ணினேன். நான் கண்ணு முழிக்கிற போது யார் முகத்தில் முதல்ல முழிக்கிறேனோ அவள் கேட்குறத செய்கிறதாக. நான் அர்ஜுன முகத்தில் தான் முழித்தேன். ஸோ அவனுக்கு தான் முதல் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னா. இவன் நினச்சான் தலையினா சிரேஷ்டம்னு. கடைசியில் நடந்தது வேறு. படைகளை பூரா துரியோதனனுக்கு கொடுத்துட்டு இவன் போய் இந்த பக்கம் சேர்ந்துட்டான், அர்ஜுனன் பக்கம். அது போருமே, படைபலமும் ஆயுத பலமும் பூரா துரியோதனனுக்கு வந்தாலும் கண்ணன் ஒருவனுடைய பலம் அர்ஜுனனுக்கு இருந்ததாலே யுத்தம் அவனுக்கு சாதகமாய் முடிந்தது. இதில் துரியோதனன் தலைப்பக்கம் உட்கார்ந்ததுனால பெருமாளுடைய சிரசு எங்கே இருக்கோ அதுக்கு துரியோதன ஸ்தானம்னு பேர். சில பேர் நான் போய் காலெலாம் கும்பிட மாட்டேன், பெருமாள் முகத்து பக்கம் கும்பிட்டு அந்த காதுகிட்ட ரகசியமாக சொல்லுவேன், பெருமாளை என்னை காப்பாற்று, உன் கண்ணை முழிச்சா நேராக டைரெக்டாக என்ன பாரு, காலில் கண்ணு இல்லை என்று இப்படி சொல்லி அவர்கள் பிரார்த்திக்கிறார்கள். ஆனால் வைஷ்ணவ சம்பிரதாயம் என்னென்னா, தசி சரணவும் சரணமும் பிரபத்தியே, அது திருவடிகளே எனக்கு சரணம். திருவடி வழிபாடு தான் வைஷ்ணவம். அதனாலே மேற்கு பக்கம் தலையை வச்சுட்டானான். மேற்க தான் அமெரிக்கா ஃப்ரான்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த பக்கம் இந்தியா பக்கம் கால் நீட்டிட்டான். அப்போ அதெல்லாம் துரியோதனஸ்தானமாகி போச்சு. அப்போது தெற்கிலே இருக்கக்கூடிய கிழக்கில் இருக்கக்கூடியவர்கள் இறைவனுக்கு உகந்தவர்கள் ஆகிவிட்டார்கள். இது பெரிய வாய்ச்சா நம்மளை எழுதுனதுங்க, நான் சொல்லலை, கோச்சுக்காதீங்க. ஏன்னா உங்களில் பல பேர் தாய்லாந்து செட்டில்டு, அமெரிக்கா செட்டில்டு, ஃப்ரான்ஸ் செட்டில்டு, எங்கெங்கேயோ இருக்கிறீங்க. ஆனால் இந்த கிழக்கு திசைக்கு ஒரு மதிப்பு அவர் கொடுக்குறாராம். குணதிசை பாதம் நீட்டி, வடதிசை பின்பு காட்டி, தென் திசை இலங்கை நோக்கி. சரி, இந்த பக்கம் தலையை வச்சவர் அப்படி திரும்பி வச்சுருக்கலாமோ இல்லையா? இந்த பக்கம் திரும்பி முகம் வச்சுருக்காரேன்னு கேட்டால், வடக்கு பக்கம் முதுகு, தெற்கு பக்கம் முகம். இதுக்கு ஒரு வியாக்கியானத்தில் எழுதுகிறாரு, தமிழ் வேதத்தை இகழக்கூடிய முரட்டு சம்ஸ்கிருத வித்வான்களுக்கு முதுகை காட்டினான். தமிழ் வேதத்தை கௌரவிக்க தெற்கு நோக்கி முகத்தை வைத்து கொண்டார் என்று சொல்வார். அது விபீஷணனை பார்க்குறதுக்கு, இலங்கையை ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு அவன் அந்த மாதிரி படுத்துக்கிட்டான். கடல் நிற கடவுள் எந்தை அரவணை துயிலுமா கண்டு, கடல் போல நிறமுடையவன் அவன் கடலில் படுத்திருக்கான். பார்த்தா ஒரு கடல் இன்னொரு கடல் மேலே படுத்த மாதிரி இருக்கு. இவனே சமுத்திரம், இன்னொரு சமுத்திரத்தில் போய் படுத்த மாதிரி இருக்கு. அந்த அழகை பார்த்து எனக்கு என்னடா செய்யுதுன்னு, உடல் எனக்கு உருகுமாலோ, உள்ளந்தான் உருகும், உடல் எங்கேயாவது உருகுமா? உடல் உருகுதுன்னு சொல்கிறாரே, என்னது அப்படின்னு கேட்டால், உள்ளம் எவ்வளவு உருகுதான் அதனுடைய
தாக்கம் உடம்பெல்லாம் பாதிக்குதான். சில பேர் காதலனை நினச்சி உருகி உடம்பெல்லாம் மெலிஞ்சு போவாங்க. எனக்கு உடம்பெல்லாம் உருகுது, நான் என்ன செய்வேன், என்னை யாராவது காப்பாற்றுங்கன்னு சொல்லி உடல் எனக்கு உருகுமாலோ என் செய்கேன் உலகத்தீரே நீங்கள்லாம் ஸ்ரீரங்கம் வர்றீங்க, சன்னதிக்கும் வர்றீங்க, ரங்கநாத பெருமாளையும் சேவிக்கிறீங்க, நிமிர்ந்து வர்றீங்க, தீர்த்தம் வாங்கிட்டு நிமிர்ந்து லெஃப்ட் ரைட்னு போகிறீங்க. உங்கள் உடம்பும் உருகிற மாதிரி தெரியலை, உள்ளமும் உருகிற மாதிரி தெரியலை. சில பேர் சன்னதியில் பேசிக்குவான், இதுதான் ஃபஸ்ட் டைம் அவங்களுக்கு அப்படின்னு. இல்லையே, இது 18வது தடவை. அப்படிமா 18 தடவையா? இங்கே சன்னதிக்கு வந்த உடனே உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னா, வீட்டுக்கு போகணும்னு தோணுது. ஏன்னா இவ்வளோ நேரம் காத்திருந்து யானை பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுத்து தேன்குழல் முறுக்கு வாங்கி சாப்பிட்டு பல்லெல்லாம் உடைஞ்சி நான் காத்திருக்கிறேன், எப்படா வீட்டுக்கு போகலாம், பசிக்குதேன்னு. சன்னதிக்கு வந்தவுடனே சரி பெருமாளை பார்த்தாச்சு, வீட்டுக்கு போக வேண்டியதான் அப்படின்னு தோணுது அப்படின்னா. இல்லைங்க, தொண்டரடி பொடியாழ்வார் உடல் எனக்கு உருகும்ன்றாருங்கன்னு. அவருக்கு உருகி இருக்கும், என்ன செய்தியோ தெரியல அப்படின்னு சொல்கிறான். அவங்கள பார்த்து இவர் சொல்கிறாரா, எனக்கு உங்களை பார்த்தா ஆச்சரியமாக இருக்குயா, பெருமாளை பார்த்தும் கூட உங்களுக்கு உள்ளமும் உருகலை உடம்பும் உருகலைன்னா நீங்களாம் ரொம்ப அமனுஷ்யமான மகான்கள். எனக்கு அப்படியே உடம்பு உள்ளமெல்லாம் அப்படியே நெக்கு உருகி போகுது. நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். என்ன ஹெல்ப் பண்ணுங்கன்னா, இப்படி உருகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்க, என்ன மருந்து சாப்பிட்றீங்க, என்ன சாப்பாடு சாப்பிட்றீங்க, எப்படி இருந்தால் உருகாமல் இருக்கலாம் ஸ்டெடியாக அப்படின்னு கேட்குறாரு. என் செய்கேன் உலகத்தீரே. பக்தர்களை பார்த்தா உலகில் மனுஷனுக்கு பித்தராக தோன்றுமா, பைத்தியக்காரன் அப்படின்னு. இவர்களை அவங்கள பார்த்தா பைத்தியக்காரன் தோணுமா. அப்போ ஆழ்வார்கள் என்ன பாடுறாங்க, இந்த உலகத்தார் என்னை பித்தன் என்று பேசவே, இவங்கள்லாம் வந்து என்னை பைத்தியம்னு பேசட்டும், நல்லதுன்றாரு. ஏண்டா அப்படின்னு சொன்னால், ஒரு பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு நீங்கள் போயிருக்கிறீங்க, அங்கே இருக்கிற டாக்டரை பார்க்குறதுக்கு. அவர் வார்டுக்குள்ளே இருக்கார், எல்லா பைத்தியத்தையும் செக் பண்ணிக்கிட்டு நீங்கள் போன சார் வணக்கம் அப்படிங்கிறீங்க. உடனே வாங்க இருங்க, இந்த முடிச்சுட்டு வந்துடுறேன், 5 பெட்டு முடிச்சுட்டேன், இன்னும் 1 பெட்டு இருக்குது அப்படின்னு. அப்போ அங்கே இருக்கிற பைத்தியம் எல்லாம் எந்திரிச்சு, சார் வணக்கம் சார் வணக்கம் அப்படின்னு இவன் பார்த்துட்டு பேசாமல் திரும்பிக்கிட்டான். உடனே ஒரு பைத்தியம் இன்னொரு பைத்தியத்தை பார்த்து கேட்குது, நம்ம வணக்கம் சொல்லி அவன் வணக்கம் சொல்ல மாட்டேங்கிறானே என்ன அப்படின்னா. ஒன்றும் இல்லை, அவங்க ஒரு பைத்தியம். நம்மளை மாதிரி அறிவாளியார் தான் கும்பிடுவான், அவனுக்கு அறிவு கலங்கி போச்சு, அதான் ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்கான். இப்போது வந்தவனுக்கு வருத்தமாக இருக்குமா, இருக்காது. பைத்தியக்காரன் என்னை பார்த்து பைத்தியக்காரன் சொன்னால் அதுதான் எனக்கு சர்டிஃபிகேட்டு. அப்படி இல்லாமல் பைத்தியக்காரன் என்னை பார்த்து நம்மில் ஒருவர், என் மாமன் போன்றவர், மைத்துனன் போன்றவர்னு சொன்னால் என்ன அர்த்தம், அப்போ தான் நம்ம பைத்தியக்காரன் ஆகிறான் உண்மையில். அதனால் ஆழ்வார்கள் என்ன சொல்கிறார்கள், இந்த உலகத்தீர் என்னை பைத்தியக்காரன்னு சொல்லணும், அந்த மாதிரி வச்சுக்கோ, என்னை பார்த்தா எல்லோரும் பைத்தியம்னு சொல்லணும், அந்த மாதிரி ஆக்குன்றார். முதலாழ்வார் மூவரில் ஒரு ஆழ்வாருக்கு பேயாழ்வார்னு பேர். ராத்திரி பூரா அலைவாராம் பெருமாள் கோயில் தேடி, பேய் மாதிரி. அதனால் அவர் பேயினே பேர் வச்சுட்டான். அதுக்கு அவர் ஆட்சேபிக்கலை, ஆமாடா நான் பேய் தான்டா போங்கடா அப்படின்ட்டார். அதனால் இவர் சொல்கிறாரு, பகவானை பற்றி நினைச்சாலும் பார்த்தாலும் பேசினாலும் எந்த விதமான ரியாக்ஷனும் மூமெண்ட் இல்லாமல் நீங்கள் இருக்கீங்களே, அது எப்படி உங்களால் முடியுது, அந்த வழி எனக்கு சொல்லிக் கொடுங்க. ரெங்கான்னு ஒரு தடவை சொன்னால் எனக்கு நாடி நரம்பெல்லாம் அப்படி நின்று போகுது என்று தன்னுடைய நிலைமையை விளக்குகிறார். இப்போது இதன் தொடர்ச்சியை மேற்கொண்டு செல்ல நமக்கு நேரமில்லை. கார்த்திகை தீபம், இன்றைக்கி பல பேர் கார்த்திகை தீபத்தை விட்டுட்டு வந்திருக்கா. அதனாலே நான் உங்களை தங்க வைக்க விரும்பவில்லை. நாளைக்கு ஹிந்துவாய் வாழ்வோம் என்ற தலைப்பில் ஹிந்துவாய் வாழ்வதன் சிறப்பு என்ன, இந்து மதத்தின் சிறப்பு என்ன என்று பேசியிருக்கிறேன். உங்கள் நண்பர்களையும் சொல்லி கூட்டி அழைத்து கொண்டு வாருங்கள். இன்று இதுவரை பொறுமையாய் செவிமடுத்திருந்த உங்களுக்கும் இந்த அரிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்த சிருங்கேரி மடம் தர்மாதிகாரி பிரம்மஸ்ரீ TS ரங்கராஜன் சுவாமிகளுக்கும் மடத்து நிர்வாகிகளுக்கும் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஜெய் ஸ்ரீமன் நாராயண்.